சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு, அது தெரியும் இல்லையா? சீர்காழிக்கு 12 பெயர். என்னென்ன பெயர் அது? பெரமபுரம், தோணிபுரம், வேணுபுரம், சிராபுரம், கொச்சைவயம், புகழி, வெங்கூர், எல்லாம் சொல்லட்டோமா? அப்புறம் வெங்கூர், புறவம், இதெல்லாம் அப்படி 12 பேர் நமக்கு சீர்காழிக்கு உண்டு. சண்பை, அதுதான் முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். சண்பை, அப்புறம் கழுமலம் அப்படின்னு பல பெயர்கள் நமக்கு உண்டு. 12 பெயர் உண்டு. இதில் இந்த சண்பை என்கின்ற பெயரும் கொச்சைவயம் என்கின்ற பெயரும் மகாபாரதத்தில் தொடர்புடைய சரித்திரம் உடையது. சண்பை அப்படின்னா ஒரு வகை புல்லுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் மகாபாரதத்தில் இந்த குருஷேத்திர போர்லாம் நிறைவானதுக்கு பிறகு பாண்டவர்கள்லாம் சொர்க்காரோகணிக படலம், அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு கிருஷ்ணர் வயசானவராக இருக்கிறார். அவர் வைகுண்டத்துக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. அப்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு சாபம் காந்தாரி விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்க? உன்னுடைய குலம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், உன்னுடைய வேளிர் குலம், உன்னுடைய யாதவ குலம் எல்லாம் விரக்ஷினிகள்னு பேர், அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சபிச்சு விட்டாங்க காந்தாரி. ஏன்னா தன்னுடைய 100 பிள்ளைகளும் சாவறதுக்கு காரணம் நீ தான் போரில் அப்படின்னு சொல்லி காந்தாரி சபிச்சு விட்டதுனால ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபம் இப்போது நிவர்த்தியாக நடக்கக்கூடிய காலம் வர்றது. அதை கிருஷ்ணர் சொல்லுகிறார். அதனால் நமக்கு ஏதோ போதாத காலம் வந்திருக்குப்பா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளில் பேரங்கள்ட்டெல்லாம் சொல்கிறார் கிருஷ்ணர். ஆனால் அவன் எப்பொழுதுமே ராஜாவட்டு பிள்ளைங்க இல்லையா, அதனால் குடி கும்மாலாம் கூத்து இப்படியே இருக்கானுங்க. ஒரு நாள் துர்வாச முனிவர் அவங்களுடைய வீட்டுக்கு வருகிறார், கிருஷ்ணருடைய வீட்டுக்கு வருகிறார். அப்போ அந்த பயலுங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, ஒரு பயலுக்கு பொம்பளை வேஷம் போட்டு வயிற்றில் துணியை கட்டி அந்த அவர் முனிவருக்கு முன்னாடி ஆச்சரிய போயிருக்கானுங்க. ஆச்சரிய போய், வாங்க ஐயா வணக்கம், உங்கள் விறகை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இவ பிரசவ வழியினால் துன்பப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களான் இருக்கானோ. அவர்கிட்ட போய், அவர் துர்வாச முனிவர் இல்லையா, அவருக்கு தெரியாதா, லே இவன் வயிற்றில் ஒரு உலக்க பிறக்குண்டா, அந்த உலக்கையில் தானே உங்கள் குலத்துக்கே சர்வ நாசம் அப்படின்னு சாபம் விட்டார். அவன் சொன்ன மாதத்துக்கு அவன் வயிற்றுலேருந்து ஒரு உலக்க பிறந்துட்டு அவனுக்கு. ஆகா, சொன்ன மாதிரியே நடந்து போச்சு, இந்த உலக்கையினால தான் நமக்குலாம் அழிவுன்னு என்ன பண்ணிட்டானுவோ, அந்த உலக்கையை துண்டு 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 தானே வெட்டி நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் கடலில் கரைச்சானுங்க. ஆமாம், அந்த சாம்பல் வந்து தங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா சண்பை அப்படின்னு ஒரு வகை புல் முளைச்சிருக்கும். இவனுக்கு போய் அப்புறமேல கிருஷ்ணன் சொல்லுவானு, இந்த மாதிரி முனிவர் வந்தார், எங்கெல்லாம் சாபம் விட்டார் ஐயா, என்ன பண்ணுறது தெரியலனோடனே, சரிடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, சரி பரவாயில்ல எல்லாம் தலை யாத்திரை போங்கடா, தீர்த்த யாத்திரையாக போய் சிவபெருமானை வணங்குங்கடா அப்படின்னார். சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணர்கிட்ட. போகும்போது யாரும் இந்த சரக்கருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் தெரியாமல் என்ன பண்ணானு அவனுவா, வண்டியில் நிறையா பானையாக கல்லுகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. ஒரு இடத்துல போய் கடற்கரையில் இறங்கி பிக்னிக் மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அப்போ ஒருத்தன் வாக்குவாதத்தில் சண்டை வந்துட்டு, யாரால் மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு வாக்குவாதம் வந்துட்டு, அவனாலாம் ஜெயித்தான், இவனாலாம் ஜெயித்தான், இவனாலாம் ஜெயித்தான், அவனாலாம் சொல்ல சண்டை வந்து அடிப்படை தயாரில் போய் பக்கத்தில் அந்த புல் முளைச்சிருந்தது, சண்பைங்கிற புல். அதுக்கு பேர் உலக்கை புல்லுன்னு பேர். 2 பக்கமும் கூராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதை பிடிங்கிட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு எல்லா பயலும் செத்து போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த துர்வாசரை பழித்ததுனால வரக்கூடிய தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான சீர்காழியில் வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணதுனால சீர்காழிக்கு சண்பைன்னு பேர். அதனால தான் இந்த சண்பை புல்லுனாலே வந்த தோஷம் நீங்குவதற்காக வழிபாடு செய்ததுனால சண்பை அப்படின்னு பேர். அதேமாதிரி மகாபாரதத்துடைய தொடக்க காலத்தில் ஆதி பருவத்தில் இந்த சத்தியவதின்னு ஒரு பொண்ணு வருவா. அவளுக்கு பேர் வந்து மச்சகந்தின்னு பேர். கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம், கந்தி அப்படின்னா வாசனையை உடையவள்னு அர்த்தம், மச்சம்னா மீன்னு அர்த்தம். அவள் மேலே எப்போதும் மீன் நாற்றம் அடிக்கும், அதனால் அவள் பேர் மச்சகந்தின்னு பேர் அவளுக்கு. அவள் யமுனை கரையில் ஓடம் ஓடுறவ, மீனவ சாதியில் பிறந்தவ, ஓடம் ஓடுறவ. அப்போ பராசரர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் ஆற்ற கடக்க வேண்டிய சூழ்நிலை, இந்த அம்மா போட்டு ஓட்டுனது, ஏறி 2 போட்டில் போனே அவர் இந்த பெண் மேலே இவருக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. உடனே அந்த பெண்ணை அந்த போட்லேயே அவர் கூடின உடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே வேதத்தை சொல்லிக்கொண்டே பிறந்ததாமா. அதனால் அவருக்கு பேர் வேதவியாசர்னு பேர். வேதவியாசர்னே, தாயே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உன் வழியாக நான் பிறந்தேன், அதனால்
உனக்கு நான் கடன் பட்டவனாக இருக்கேன், நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ நான் உனக்கு வந்து உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் விட்டார். இவர் நல்லா முனிவர் இல்லையா பராசரர், இவர் மேலே நல்லா சுகந்த வாசனை சந்தன செவ்வாதெல்லாம் அவர் மேலே அடிச்சுக்கிட்டு இருந்தது. அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த அம்மா மேலே. அந்த அம்மா மேலே அடித்த மீன் நாத்தம் இவர் மேலே வந்துட்டு, இவர் நல்லா திருநீர் உத்ராட்சம்லாம் போட்டுக்கிட்டு போகும்போது ஒரே கருவாட்டு நாத்தம் அடித்தா அப்படி இருக்கும்ப்பா பக்கத்தில். அதுமாரி ஒரு வேலை அடிக்க வச்சுட்டு கொச்சை 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 கொச்சையான பயலார் பாம்போல் இருக்குன்னு எல்லாம் பேசுகிறாங்க அவரை பார்த்து. உடனே அந்த பழி தீர்வதற்காக அவர் வழிபாடு பண்ணார் நம்ம சீர்காழியில் வந்து. அதனால் சீர்காழிக்கு கொச்சை வயம்னு பேர். கொச்சை வயம் அப்படின்னு சீர்காழிக்கு பேர். கொச்சை வயம் அப்படின்னு சீர்காழி பேர். இதெல்லாம் மகாபாரத தொடர்புடைய செய்தி. அப்புறம் நிறைவாக பாருங்கள், இந்த அபிமன்யு சரித்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அபிமன்யு சரித்திரத்தில் இது டீ பிரேக் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது. இந்த அபிமன்யு சரித்திரத்தை அபிமன்யு கொன்னது ஜெயத்ரதன். ஜெயத்ரதனுக்கு வந்து ஜெயத்ரதன் இன்றைய மாலைக்குள்ளே நான் கொல்லலைன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னான் அர்ஜுனன். ஜெயத்ரதனை கொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயத்ரதனுக்கு அப்பா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், யாருடைய கையினாலே என்னுடைய மகனுடைய தலை தரையில் வீழ்கிறதோ அவன் தலை சுக்குனராக வெடியணும்னு வர வாங்கி வச்சுருக்கான் அவன். ஆமாம், இப்போது ஜெயத்ரதனை கொல்றது பிரச்சனை கிடையாது, அவன் தலையை தரையில் தள்ளுறது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அர்ஜுனன் தள்ளனான்னா அர்ஜுனன் போயிடுவான். இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கான். இப்போ அர்ஜுனனை எப்படி நாம் இது தீர்க்கிறது அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு யோசித்து பார்க்குறாரு. இது வந்து பாஸ்பதாஸ்திரத்தால் தான் முடியும். ஆனால் இவன் பாஸ்பதாஸ்திரம் ஏற்கனவே சாமிகிட்ட வாங்கி என்ன பண்ணிட்டான், பயன்படுத்தி முடிச்சிட்டான். இப்போ திரும்ப இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சூக்கும தேகத்தோட கைலாசத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு முடிவு பண்ணுறான். அன்றைக்கு நைட்டுக்கு எல்லோரும் தூங்கினத உடனே கிருஷ்ணர் போய் கனவுல அர்ஜுனனை எழுப்பி, வா நம்ம கைலாசம் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி கைலாசத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கைலை மலையோட அடிவாரத்துக்கு போகிறாங்க. இதோ தெரிகிறதே இந்த கைலாய மலை. இந்த கைலாய மலை மேலே நம்ம ஏறி நடந்து போகலாமா? நடந்து போகலாமா? ஏன் போகக்கூடாது? யாரும் போனதில்லை அதுமாரி. யார் போனாங்க? நடந்து கைலாசத்தில் நடந்து போனவங்க யாருமே இல்லையா? கரைக்கெல்லாம் ஏறி போனாங்களே. நேற்று என்ன குறிப்பு வச்சா? நேற்று முந்தானாளா? முந்தானாளா? தலையாலே நம்மை பேணும் அம்மை தலையாலே நடந்தபதி தென்திசையில் நீடுவாழ் பழனமூதர் திரு ஆலங்காடுன்னு படிச்சிருக்கிறோமே. அப்போ அம்மா எப்படி கைலாசத்தை தலையால் நடந்தாங்க? எதுக்காக நடந்தாங்க? ஏன்னா கைலாசத்தை யார் ஏறி கிடக்கிறாங்களோ அவங்களால மேலே ஏற முடியாது. அவங்க எளிமையாக முதுமையை உடனே அடைந்து விடுவார்கள். அது இன்னைய வரைக்கும் இருக்குது. ஏன் கைலாஷ் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சைனா ரஷ்ய அறிஞர் ஒருத்தர் போயிருக்கார் கைலாய மலையில் ஏறுறதுக்கு, ட்ரெக்கிங் போயிருக்கார். மேலே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே ஏற ஏற எனக்கு வித்தியாசமான வினோதமான சப்தங்கள்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ வாத்திய கோஷங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மூலம் அடிக்கிறது மாதிரி, தாளம் அடிக்கிற மாதிரி, பாட்டு பாடுறது மாதிரிலாம் என் காதில் கேட்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு மேலே ஏற ஏற என் வயசு எனக்கு அதிகமானது போல் தோண ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப அதிகமான வயதானது போல் இருக்குது அப்படிங்கிறத அனுபவத்தில் எழுதுகிறாங்க. ஏறினவங்க எல்லாரும் கீழே இறங்கி செத்து போயிட்டாங்க. யாராலையும் உயிரோடு இருக்க முடியல. அவங்க மனம் பேதலிச்சு போனவங்கள தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால கைலாச மலை மேலே மட்டும் யார் ஏற முடியாது, ஏறக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் கைலை மலை மேலே ஏறுவதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழியை செஞ்சவங்க யார்? கரைக்கால் அம்மையார். தலைக்கீழாக மேலே ஏறுனா போகலாம் அப்படிங்கிற வித்தையை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த வித்தையை கரைக்கால் அம்மையார் எப்படி தெரிஞ்சிருக்கு? அது மகாபாரதத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியுது. மகாபாரதத்தில் அன்று இரவு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தலையால் கைலாசத்து மேலே நடந்து போன குறிப்பு 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிக்கையில் கொடுக்குறார். கோயில் திரு பன்னியார் விருத்தம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். கோயில் திரு பன்னியார் விருத்தம் 11ஆம் திருமுறையில் 45வது பாடல். அதில் சொல்கிறார், நின்றிலவே விசையனோடும் சிந்தை களிப்புற நீள் தென்தில்லை மானடம் ஆடும் பிரான் திருத்தலை மேல் தான் தலையால் நடந்து ஏறி சரங்கொண்டு இழிந்தன்பர் கன்றினையே விலமேலெறிந்தகர்ந்த கரியவனே அப்படின்னார். கன்றினை விழாவால் எரிந்தவராகிய அந்த கரியவனாகிய அந்த கிருஷ்ணரும் விஜயனும் என்ன பண்ணாங்களாம்?
தென் தில்லை மானடமாடும் பிறான். சிதம்பரத்தில் ஆடுறாருலே நடராஜா, அவரோட மலையாகிய கைலாய மலையை தன் தலையால் நடந்து ஏறி சரங்கொண்டு இழிந்தார். அந்த பாசுபதாஸ்திரத்தை அகைன் திரும்ப வாங்கிட்டு வந்து அவங்க கீழே வந்தாங்கங்கிற குறிப்பு நமக்கு இருக்குது. இதை பற்றி நான் அடியன் தனியாக ஒரு ஸ்பீச்சே கொடுத்துருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கின சரித்திரம்னு சொல்லி இப்போ கம்பகரேஸ்வர சாமி கும்பாபிஷேகம் ஆனது இல்லையா, அந்த திருப்புவனத்தில், அங்கே அடியனுக்கு அங்கே அந்த தலைப்பு தான் கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு. அதை பற்றி பேசி ஒரு 1.5 மணி நேரம் பேசின ஆடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அம்மையாருக்கு முன்னாடியே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன். இதே குறிப்பு இன்னொரு 16ஆம் திருமுறையிலேயே நம்பியார் சொல்லியிருக்கார். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு கூட அவசியம் இல்லை. நான் சொன்ன அந்த ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா கூட அதில் அடியனே பேசியிருக்கேன், இன்னொரு தாப்பாட்டையும் எடுத்து பேசியிருக்கேன். நீங்கள் அதில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தான். அது அதனால் அப்படி மகாபாரத செய்திகள்லாம் நமக்கு வழங்கி வருகிறது. அதோடு நம்ம அந்த மகாபாரத செய்திகளை நிறைவு பண்ணிப்போம். இன்றைக்கு காலையிலேருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதிகாச செய்திகளை பார்த்துருந்தோம். இதிகாச செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய அறிமுக செய்தி 12 திருமுறைகள் என்கின்ற அறிமுக பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சைவ சமயத்தில் அடிப்படையாக இருப்பது திருமுறைகள் தான் இல்லையா? இந்த 12 திருமுறைகள் எப்படி தொகுக்கப்பட்டது, இதனுடைய வரலாறு என்ன, இதனுடைய சரித்திரம் என்ன, இது எப்படி தொகுக்கப்பட்ட நடைமுறை என்ன, இதை யார் யார் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த திருமுறைகள் அருளி செய்த ஆசிரியர்கள் நமக்கு 27 பேர் நமக்கு சொல்லப்படுகிறார்கள். அதில் 1 முதல் 3 திருமுறைகளை நமக்கு ஞானசம்பந்த பெருமானாரும், 4 முதல் 6 வரைக்கும் அப்பர் சுவாமிகளும், 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளி செய்திருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 3 திருமுறை, இந்த 7 வரைக்கும் உள்ள திருமுறைகளை தொகுத்த விஷயம்தான் நாம் இப்போ முதல்ல பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு 10, 11, 9, 8, 9 அதெல்லாம் நாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல திருமுறைகள் நமக்கு கிடைத்த வரலாறு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் என்ன சமயம் நிலவி கொண்டிருந்தது தமிழரிடத்தை சங்க காலத்தில்னா, ஒரு பொதுவான வழிபாட்டு சமயம் நிலவி கொண்டிருந்தது. அது நிறுவனப்படுத்தப்படலை. முதல்ல சைவம் என்றோ வைணவம் என்றோ நிறுவனப்படுத்தப்படவில்லை. மக்கள் சிவருமான விரும்பினவங்க சிவருமான கும்பிட்டு கொண்டிருந்தார்கள், திருமாலை விரும்பினவங்க திருமாலை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ள சித்தாந்தம் இருந்தது. சிவருமான் எப்படி கடவுள், திருமால் எப்படி கடவுள், திருமாலை விட சிவபெருமான் எப்படி உயர்ந்த கடவுள், இதெல்லாம் பற்றின சாஸ்திர விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் சமயம் இது சைவ சமயம், இது வைஷ்ணவ சமயம் என்கின்ற ஒரு பாகுபாடு அப்போ இல்லை. இதில் எது பெருசுன்னு கேட்டேன்னா சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ இந்த விரலில் எது பெருசுன்னா கேள்வியே தப்பு. இதில் எது பெருசுன்னு கேட்டால் இது பெருசுன்னு சொல்லிடலாம். இதில் எது சார் பெருசுன்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ இருக்கிறதே ஒன்று தான், அப்போ கேள்வியே தப்பு. அப்போது வெளி சமயம் என்பது அந்த காலத்தில் உள்ள வரவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே. ஒட்டுமொத்தமாக சைவ வழிபாடு சைவ வைணவ வழிபாடுன்னு தனித்தனியாக அடையாளம் காணப்படாமல் எப்படி இருந்துச்சு? சிவனை கும்பிடுறவங்க சிவனாகவும், வைஷ்ணவ கும்பிடுறவங்க வைஷ்ணவரை போலவும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். நிறுவனமயம் ஆக்கப்படவில்லை இன்னும் சமயம் அப்படி இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் சமண சமயம் என்கின்ற சமயம் வடக்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிரவேசமாகுது. சமண சமயம், பௌத்த சமயம், ஆசீவகம் என்கின்ற சமயங்கள். இந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாஸ்திக சமயம்னு பேர். சமயங்கள் தொடக்கத்தில் சொன்னேன், முதல்ல லோகாயதம்னு ஒரு சமயம் இருக்குது. லோகாயதம் அப்படின்னா நாஸ்திகவாதம், பொருள் முதல் வாதிகள்னு அவங்களுக்கு பேர். இந்த பொருள் முதல் வாதிகளுக்கு கண்ணுக்கு நேராக எது தெரியுதோ, தொடக்கத்தை வகுப்பில் பேசியிருந்தேன், கண்ணுக்கு நேராக பிரத்யட்சமாக எது தெரியுதோ அதை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. கடவுள் இருந்தாருன்னா நீ கண்ணுக்கு நேராக காமிச்சு நான் நம்புகிறேன், இல்லைன்னா என்னால் நம்ப முடியாதுன்றவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரமாணம் என்னது தான்? பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும்தான். சென்ற வகுப்பில் பார்த்துருக்கோம் அதை பற்றி இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது இருக்கிறதுனால அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க. விளக்கம் புரியுதுங்களா?
அப்படி இருந்தாங்க. அவங்கள புறப்புற சமயம்னு நம்ம சொன்னோம். அப்புறம் வேதத்தை நிராகரித்த சமயங்கள் உண்டானது. வேதத்தில் சொல்லப்பட்ட உயிர் பலிகளெல்லாம், யாக வேள்விகளெல்லாம் நிந்தனம் பண்ணி அந்த கர்மாக்களுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, அதனால் வேதத்தை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய உயிர்களை எல்லாம் பலியிடக்கூடிய விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வேத காரியங்கள்லாம் நிந்தனம் பண்ணி ஒரு சமயம் உண்டானது. அதுதான். ஆனால் மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நல்வினை தீவினை கர்மா விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இந்த உலகத்துலேருந்து வீடு பேருன்னு ஒன்று உண்டு. ஆனால் வீடு பேருன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு கடவுள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு, அதனால் கடவுளை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய சடங்குகள்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சமயங்களுக்கு நாஸ்திக சமயங்கள்னு பேர். ஆனால் கடவுளை மட்டும்தான் ஏற்றுக்கலை தவிர்த்து முத்தி கோட்பாடை ஏற்றுக்கிறாங்க. முத்தி எதுங்கிறது தனி டிஸ்கஷன். ஆனால் முத்தின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. விளங்க புரியுதுங்களா? மறுமை வாழ்வுன்னு ஒன்று உண்டு, இந்த உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை என்பது கடவுள் சம்மந்தப்பட்டதுங்கிறத ஒத்துக்காமல் கடவுளே கிடையாதுங்கிறது நாத்திக சமயங்கள். அதான் சமண சமயம், பௌத்த சமயம், ஆசீவக சமயம், இதெல்லாம் வடநாட்டில் உண்டான சமயங்கள். வடநாட்டில் ஒரு காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினால அவர்களெல்லாம் அங்கேருந்து புறப்பட்டு தெற்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுகிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில் அவங்க நிறைய சாஸ்திரங்கள், அவங்க சாஸ்திரங்கள்லாம் உற்பத்தி பண்ணி சமயத்தை பரப்பும் பொழுது சமண சமயத்தினுடைய தாக்கம் அதிகமாக தமிழ்நாட்டில் நிலவ ஆரம்பிக்குது. சமண சமயத்தில் என்ன கொள்கைனா, ரொம்ப விரதம், அவங்கள துறவு தான் முத்திக்குரிய நெறிங்கிறாங்க. அவங்க ஒருவன் துறவியாக ஆகிட்டான்னா அவன் முத்திக்கு போகலாம். ஒருத்தன் துறவியாக இல்லைன்னா அவன் துறவியாக ஆகிறதுக்குரிய பிறவியை அடைவதற்கு இந்த காலத்தில் தவம் பண்ணணும். பெண்களுக்கு முத்தி கிடையாது. அப்போ பெண்ணாக பிறந்தவன் என்ன செய்யணும்னா அடுத்த பிறவியில் ஆணாக பிறக்கிறதுக்காக இந்த பிறவியை பயன்படுத்தணும் அப்படின்லாம் அவங்களுடைய கொள்கை. பெண்களுக்கு முத்தி கிடையாதுங்கிறது சமணத்துடைய கொள்கை. பௌத்தருடைய கொள்கை என்ன அப்படின்னா பஞ்சகந்தம் அவிவே முத்தி அப்படின்னு அவன் கொள்கை சொல்கிறான். இப்படி பல்வேறு கொள்கைகள் வந்துச்சு. சமணர் தானே சொல்கிறோம், நாம சொல்லலையே. நம்ம காரைக்காலம் மேலே இருக்காங்களே, நம்ம சைவ சமயம் இல்லையே, சமண சமயத்தை வச்சு பேசி கொண்டிருக்கிறோம். சமண சமயம் சொல்லிக்கிறது பெண்களுக்கு முத்தி இல்லைன்னு. சைவமாக சொல்லுது. சைவம் வந்து கரைக்கல் அம்மையாரே காட்டுதுன்னு. நம்மளுடைய அம்மை திரு தலையாலே நடத்த பதின்னு இந்த நாள் தானே குரு பூஜை கொண்டாடணும், பங்குனி சுவாதி அம்மையார் அப்படின்னு சொல்லுகிறோம். ஏன்னா தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்க கேட்குறாங்க, அமர்ந்து இருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. பாட்டு பாடும்போது ஒன்று அடியின் கீழ் இருக்கன்னா உட்காந்துருக்கிறதுன்னு நடத்துவோம், திருவடி கீழே நான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறதுனால சாமியோட கொடுத்தார். என்ன வேணும் உனக்குன்னாரு. இரவாத இன்ப அன்பு வேண்டி மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் மற்றும் வேண்டும். என்னது அறவாணி ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் நான் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்கன்னு கேட்டாங்க. நீ ஆடும்போது உன் திருவடி கீழ் இருந்துக்கிட்டு நான் தான் பாட்டு பாடணும், உனக்கு என் பாட்டுக்கு தான் நீ ஆடணும்னு கேட்குறாங்க வரோம். அப்படியா, அப்படிப்பட்ட வரம் வேணும் போ அப்படி திருப்பி எங்கே அனுப்பிச்சாரு. நம்ம தமிழ்நாட்டாக திருப்பி அனுப்பிச்சார். கைலாசம் போனவங்கள 2 பேரை திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. அம்மையாரும் திருப்பி அனுப்பிச்சுட்டாரு, அப்பர் சாமி திருப்பி அனுப்பிச்சார். இங்கே தான் கிடச்சிது கைலாயம் அவருக்கு. நம்ம ஒரு கைலாசத்தில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம இப்போ திருவையாறு இல்லையா, தந்திசையில் கையிலை அப்படின்னாரு. இதை கைலாயமே இது தானே, நமக்கு திருவையாறு தானே கைலாயம். தென்திரு கைலாயம்னு தானே இதுக்கு பேருக்கு திருவையாருக்கு. அப்பர் சாமி கைலாயமே இங்கே வந்துட்டுது. சரி, அதனால் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அந்த சமயத்தார்கள்லாம் இங்கே வந்து என்ன பண்ணாங்க, தமிழருடைய கலாச்சாரத்தை கெடுத்தார்கள். மக்களிடத்தை வழிபாடு இல்லை. நமக்கு மேலே ஒருத்தன் பார்க்குறதுக்கு இருக்கான் அப்படிங்கும்பொழுதே நம்மளாம் எவ்வளோ தப்பு பண்ணுறோம்ப்பா. நாம் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம மனசுக்குள்ளே நம்ம மனசாட்சி தான் தெரியும் இல்லையா? இப்போ நமக்கு மேலே பார்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா இப்போ உன்னுடைய தப்பு, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா? மனக்கட்டுப்பாடே கிடையாது மனுஷனுக்கு. அவன் கடவுளே இல்லைன்ட்டான், மேலே பார்க்குறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்கும்போது மக்களுடைய அறம் சார்ந்த விஷயம் எல்லாம் கெட்டு போனது இல்லையா? மக்களிடத்தை அறம் இல்லாமல் போயிட்டு ஃபஸ்ட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி கொடுத்தோடனே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போது மக்களோட அறவாழ்வு போயிடுச்சு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் எழுந்த இலக்கியங்களுக்கு அற இலக்கியங்கள்னு பேர், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு பேர் வச்சாங்க. அதுக்கு எல்லாமே அட்வைஸ் தான் பண்ணும். சரி, மக்கள் நல்வழிப்பட்டாங்க. அடுத்து வீடு பேர் வேணும் இல்லையா, முக்திக்கு போகணும் இல்லையா? அதனால் இழந்து விட்ட சிவ வழிபாட்டை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் சிவ வழிபாட்டை திரும்பி உயர்த்தி பிடிப்பதற்காகவும், இந்த சமண சமயம் தலைநோக்கி நின்றதுனால அழிந்து போய் கிடந்த சிவஸ்தலங்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக
நம்முடைய சமயாச்சாரியர்களாக திருஞான சம்பந்த பெருமானாரும் திருநாவுக்கரசு பெருமானாரும் 6ஆம் நூற்றாண்டு காலத்திலே அவதாரம் செய்கிறார்கள். கோன் எவ்வழி குடி அவ்வழி என்று சொல்லது போல ஞானசம்பந்த பெருமானாருக்கு நின்றசீர் நெடுமாற பாண்டிய நாயனாரை சைவத்துக்கு திருப்போதும், அப்பர் சுவாமிகளுக்கு முதலாம் மகேந்திரவர்ம பல்லவரை சைவத்துக்கு திருப்போதுமாக அவருடைய அவதார நோக்கங்கள் இருக்கிறது. அப்பர் சாமி அவதரித்த காலகட்டத்தில் ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு சாமி அப்பர் சாமியோட சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் புகழனார் மாதினியார் என்கின்றவருடைய பிள்ளையாக பிறந்தார் சுவாமி. வேளாளர் குலத்திலே குறுக்கையர் என்கின்ற கூடியில் திருவாமூரில் அவதாரம் செய்தார். மாது புகழை வளர்க்கும் திருவாமூர்னார் அருணகிரிநாத பெருமானார். திருவாமூரும் பார் அப்பர் சாமி சேக்கடார் சாமி. திருவாமூர் நமக்கெல்லாம் திருவே அந்த ஊர் தான். அதேமாதிரி ஆக்கூர்னு எங்கள் ஊர் பக்கத்தில் ஆக்கூர் தெரியும், சிறப்புலி நாயனார் அவதாரத்தலம். திருவாக்கூர்னார் சேக்கடார் சாமி. அதை நமக்கு திருவை ஆக்குகின்ற ஊர் திருவாக்கூர் அப்படின்னா. திருவாமூர்னார் அதை இந்த ஊரை. இந்த திருவாமூருக்கு அப்பர் சாமி அவதாரம் பண்ணுறார். கூட பிறந்தவங்க திலகவதி அம்மையார் அக்காக்காரவங்க இருந்தாங்க. அம்மா அப்பா போயிட்டாங்க. அப்பா போயிட்டார். உடனே அம்மா உடங்கட்டை ஏறிட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு பையன் நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க கலிப்பகைன்னு. அவர் போருக்கு போயிருந்தார். சரி நமக்கு கணவர் அவர் தானே, அவர் எண்ணி கொண்டாது வாழ்வோன்னு இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் போரில் செத்துவிட்டார். உடனே ஆஹா இனிமேலுக்கு நமக்கும் வாழ்க்கை கிடையாது, நம்ம அம்மா மாமா அவருக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்மளை வச்சுருந்தாங்க. என்ன நம்ம பியூட்டின்னா அவர் இது வரைக்கும் இந்த அம்மா மாப்பிள்ளையே பார்த்தது இல்லை சார். இந்த கலிப்பகையாரே பார்த்ததே கிடையாது. இந்த அம்மா நிச்சயம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நிச்சயம் பண்ணாங்க. வந்த உடனே கல்யாணம். அவர் சண்டைக்கு போனார். சண்டை போன இடத்துல செத்து விட்டார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உடன்கட்டை ஏற போகிறாங்க. உடனே அப்பர் சாமி ஓடி போய் காலில் விழுறார். சின்ன பிள்ளை, அக்கா என்னை விட்டு போயிட்டேன், நான் என்னக்கா பண்ணுறது, எனக்கு யார் இருக்கா, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நீயும் போயிட்டுனா என்னக்கா பண்ணுறதுன்னு அழுதார். சரி கவலைப்படாதப்பா, உனக்காக நான் வாழ்கிறேன், நம்ம தம்பி வாழணும், நம்ம குடிக்காக ஒருத்தன் தான் இருக்கான், அவன் நாளைக்கு நல்லது கெட்டதோடு வாழ்ந்தாதான் இந்த குடும்பம் பெருகும், அதனால் நம்ம அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்வோன்னு அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார்னார். அதை சேக்கடார் தான். அம்பொன் மணிநூல்னார். தாலி கட்டிக்காமல் இந்த உயிர்களாகிய நாமெல்லாம் தழைக்கணும் அப்பர் சாமியுடைய தேவார பதியங்களால். அதனால் அப்பர் சாமி வாழ வேண்டும் என்பதற்காக அவங்க உயிரோடு வாழ்ந்தாங்கன்னார் அவரை. அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி, அதனால் அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட அக்கா விட்டுவிட்டு அவர் என்ன பண்ணார், சமண சமயத்துக்கு போயிட்டார். சமண சமயத்தில் போய் அவர் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருந்தார். அங்கே போய் பெரியாள் ஆகிட்டார். தர்மசேனர் அப்படின்னு பட்டம் வாங்கினார். தர்மசேனர் தான் பெரியாள் பீக், எல்லாரையும் ஜெயிச்சு சமண சமயம் தான் பெரிய சமயம்னு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மா அழுகுறாங்க தினைக்கும். அவங்க அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு வந்து துறவி ஆகிட்டாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்காமல். அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் பெரிய சிவன் கோயில் திருஅதிகை விரட்டானம். திருதிகை விரட்டானத்தில் இருந்து கொண்டு அவங்க உழவாரம் செய்கிறாங்க. சாமி கோயில் சுத்தம் பண்ணுறது, கூட்டுறது, பெருக்கிறது, நந்தவனத்தில் போய் பூ கொண்டு வந்து மாலை கட்டி கொடுக்கறது, தரையை துடைக்கிறது, சாணம் தெளிக்கிறது, கூட்டுறது, இதெல்லாம் அவன் வேலையாக தினமும் பண்ணுறாங்க. பண்ணிக்கொண்டே தன்னுடைய தம்பிக்காக விண்ணப்பம் வைக்கிறாங்க. என் தம்பி ஒரு தம்பி, அவனுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்தேன் சுவாமி, ஆனால் உங்களை விட்டு போயிட்டானே, அவனை திரும்ப கொண்டு வர மாட்டீங்களா அவங்க திருவடிக்கு அப்படின்னு எண்ணுறாங்க. உடனே சாமி ஒரு நாள் கடவுளை சொல்கிறார், கவலைப்படாதே, உன்னுடைய மனக்கவலையை நீ ஒழி, உன்னுடைய தம்பி முன்னமே நம்மை அடைய தவம் செய்தான் அப்படின்னார். அது யாருன்னா அந்த ராவணனுக்கு சொன்னார் பாருங்க, சாமகான பிரியன்னு வாகீசரர் முனிவர் அவர் தான் சொல்லுகிறார்கள். சேக்கடார் சாமி அப்படி சொல்லலை, ஆனால் மக்கள் சொல்கிறாங்க அப்படி. அவர் ராவணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்லே, அதனால தான் அப்பர் சாமிக்கு வைத்த வழியாக அது வந்துச்சுன்னு சொல்லுகிறார்கள். அது அவனுக்கு ஏற்கனவே நம்மளை அடைய தவம் செஞ்சான், அவனை நாம் சூளை மடுத்து ஆட்கொள்வோம்னார். சூளை நோய்னா அல்சர், பெப்டிக் அல்சர் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த இறைப்பையுடைய தொடக்க பகுதியில் ஒரு புண்ணாயிட்டுதுன்னா வலிக்கக்கூடிய வலி அது, அதாவது சூளைன்னு பேர். அந்த சூளை நோய் வந்துருச்சு அவருக்கு. அப்பர் சாமி வலினா வலி, அப்படி ஒரு வலி, பயங்கரமான வைத்த வலி வலிக்குது. சமணரெல்லாம் வைத்தியம் பார்க்குறதுல பெரிய ஆள் அவன். தன்னுடைய மணிமந்திர ஔஷதங்களால் எல்லாம் தீர்மானம் பண்ணுறான், முடியல. அவருடைய கடைசி வைத்தியம் என்னன்னாக்க, இது இவருடைய விதி யாராலும் மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு விட்டுருவான் கடைசி கட்டத்தில். அதுபோல் எதுக்கும் தீரலன்னு ஒன்று என்ன பண்ணிட்டான், இவருடைய விதின்னு சொல்லி விட்டுட்டான். உடனே இவர் இருந்தார், வலி தாங்க முடியாமல். சரி இந்த வலியோடய நம்ம சாக வேண்டியது தான், இவங்களாம் நம்மளை கை விட்டுட்டாங்க. அப்போ நம்ம அக்கா ஒருத்தவங்க இருக்காங்களே நமக்காக, 60 வயசு ஆகிட்டு இருக்குப்பா, 65 வயசு ஆகிடுச்சு, 80 வயசு ஆகிட்டு சார், கிட்டத்தட்ட 79 கிட்ட இருக்கார் தாத்தா. நடுக்குது உடம்பெல்லாம், அப்படி இப்படி நடுக்குது, நிற்கவே முடியல அவருக்கு, அப்படிப்பட்ட தாத்தா. அப்போ அவங்க அக்காவுக்கு எத்தனை வயசு இருக்கும், 85 வயசு இருக்கும்னு வச்சுக்கலாமா. அப்போ ஏற்பட்ட கேள்வி அவங்க, நம்ம அக்கா ஞாபகம் அவருக்கு அப்போ வருது, நமக்குன்னு ஒரு அக்கா இருக்காளே,
அவளை போய் பார்ப்போம், அவளை கூப்பிட்டு அனுப்புவோம், உயிர் போகிற நேரத்தில் அவளை பார்ப்போம்னு நினைக்கிறாரு. சமயக்காரனை விட்டு ஊட்டுவான்னாரு சேக்கடார் சாமி. அதை ஊட்டுவான்னு ஏன்னு சொன்னார்னா, அவங்க சமணர் எப்படி சாப்பிடுவாங்க, கையில் தான் சாத்த வைப்பான், அப்படி சாப்பிட்டுட்டு போவாங்க அவங்க. அதனால் ஊட்டுவான்னு அவனுக்கு பேர். சோத்தை ஆக்கி கையில் உருட்டி வைப்பான், அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. அது சமணரோடைய அப்படி வாழ்ந்தாருன்னு சாமி சொல்கிறார். கையிலுண்டு திரிவேனை கண்டோடி கதவடைக்கும் கல்வனேனேன்னார். பெண்களெல்லாம் என்னை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடி போய் கதவு சாத்திப்பாங்க. ஏன்னா நான் துணியே கட்ட மாட்டேங்கிறார். திகம்பர சமணரெல்லாம் இருந்தார் அப்பர் சாமி. திகம்பர சமணர். அப்போ வாங்கிக்கிட்டு தான் பாய்ங்கிறது எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போனால் பாயை கட்டிக்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி திகம்பரம் தான். ஸ்வேதாம்பரம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து திகம்பரம் தான். வெள்ளை உடை கிடையாதுன்னு அர்த்தம். நாசுக்கா சொல்கிறாங்க. ஸ்வேதம்னா வெள்ளை, அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம். ஸ்வேதாம்பரம் அப்படின்னா வெள்ளை உனி. இதெல்லாம் இப்போ இருக்காங்க மயிலாடுதுறை, எங்கள் ஊர் பக்கத்தில், சென்னையிலலாம் பார்க்கலாம் நிறையா. கையில் அந்த மாப்பு குச்சி மாரி ஒன்று வச்சுக்கிட்டு வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாயில் கட்டிக்கிட்டு போவாங்க, கால நேரத்தில் பார்க்கலாம். அவங்க தான் வந்து சமணர், ஸ்வேதாம்பர சமணர். இப்போ தமிழ்நாட்டில் அவங்க தான் பாக்கி இருக்கிறாங்க. திகம்பர சமணம் இல்லை. ஞானசம்பந்தர் வழக்கு ஒழிச்சு வெளில அனுப்பி விட்டார். அவங்கெல்லாம் வடக்க இருக்காங்க, இன்னும் வடக்க இருக்காங்க. திகம்பர சமணர் இருக்கிறாங்க. இல்லை இருக்காங்க, ஊருக்குள்ளே இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, ஊருக்குள்ளே ஜனங்களோட தான் இருந்துகிட்ருக்காங்க. குருமார்கள்ங்கிற இதோட இருக்கிறாங்க. இல்லை அவங்க நாகா சாதுக்கள், அவங்க கிடையாது. சமணர் வராங்களா? இல்லை திகம்பரத்துலேயே நாகா சாதுக்கள் நம்ம ஆட்கள் இருக்காங்க. சமணர் வராங்களாங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். இப்போ அப்பர் சாமி அந்த அம்மா கூட்டுற சொல்கிறார் இல்லையா, அவங்க செய்தி போது அவன் சமண புயல் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டான்ட்டாங்க அவங்க. ஓஹோ, இவர் சிந்திக்கிறார். நம்ம அக்கா நமக்காக உயிர் வாழ்ந்த அக்கா நம்ம இப்போ ஏற்பட்ட கொடுமையில் வாழ்ந்து விட்றோன்னு கேள்விப்பட்டு கூட இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாளே, அப்போ நம்ம இருக்கிற இடம் தப்பான இடமோ? அப்போ தான் அவருக்கு அந்த சிந்தனையே வருது. அதுதான் வினை விளையும் காலம், நல்வினையும் விளையும் காலம். அது சிவபெருமானுடைய சாநித்தியம் ஏற்படக்கூடிய காலம். அதனால் அவருக்கு இப்படி சிந்தனை உண்டாகிறது. நம்ம செய்கிற தப்பை எப்போ தப்புன்னு நம்ம உணர்கின்றோமோ அப்போ சாமி கிட்டே வந்துட்டுருக்காருன்னு அர்த்தம் நம்மக்கிட்ட. அப்போ நினச்சி பார்த்தோன்னே சரி நாம் போவோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு வேட்டியை வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு போகிறாங்கிறார். அதை ஒரு வெண்புடவை சூழ்ந்து, அது வரைக்கும் துணி கட்டாமல் இருந்திருக்காரு. ஒரு வேட்டியை வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு போகிறாரு. நைட்டெலாம் போகிறா தெரியாமல், ஏன்னா அடிச்சு போட்டுருவோம் சைவத்துக்கு போகிறான்னு தெரிஞ்சுட்டுனா அப்படின்ட்டு. ஒரு வெண்புடவை சூழ்ந்து கொண்டு, புடவைன்னா நீட்டு துணின்னு அர்த்தம். வேட்டியையும் புடவைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான் ஒரு காலத்தில். இப்போ ஆண்களோட பெண்கள் ரொம்ப நீட்டாக அணிய ஆரம்பிச்சதுனால அதை மட்டும் புடவைன்னு ஆக்கியாச்சு. ஆண்களுக்கு வேட்டின்னு வச்சுட்டான். அதென்னா வேட்டி, ஏன் வேட்டின்னதுக்கு பேர்? தறியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டதுனால வேட்டின்னு அதுக்கு பேர். தறியில் வெட்டி எடுக்கிறோம்ல, வெட்டி எடுக்கிறதுனால வேட்டி. அதை வடமுறையில் வேஷ்டின்னு ஆக்கிக்கிட்டான். அதான் வேட்டினா வெட்டி எடுத்தது, அதுதான் வேட்டி. வெட்டி எடுத்தது வேட்டி. அதனால் அப்புறம் சாமி போனார். தம்பி வந்துட்டியாப்பா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஊர் போனார். அந்த அம்மா இப்போ காலையில் 5 மணிக்கு எப்போ தான் கோயில் திறக்க போடுறாரு. கையில் ஒரு விளக்கமாறு, திருவலகு எடுத்துக்கொண்டு, திருவலகு கோயிலை கூட்டக்கூடிய அந்த விளக்கமாருக்கு திருவலகுன்னு பேர். திரு அழகு, அழகு. அதனுடைய பெருமை யாருக்கும் தெரியாது, தேவர்களுக்கு கூட தெரியாதுங்கிறார் சேக்கடார் சாமி. அப்பர் சாமி காஞ்சிபுரத்துக்கு போகும்பொழுது காஞ்சிபுரத்தில் உள்ள அடியார்கள்லாம் விளக்கமாத்த கையில் எடுத்துக்கிட்டு இப்படி நிற்கிறாங்களாம். ஏன் ஒருத்தவங்க புதுசாக வந்து விளக்கமாத்த கையில் எடுத்து நிற்பாங்க. அப்பர் சாமி வரும்போது விளக்கமாத்த கையில் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள்ங்கிறார். ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும், அவர் உழவாரம் செய்யக்கூடியவர். அதனால் நாம் அது மாதிரி நிற்க வேண்டும், அவருக்கு தயாராக இருக்க வேண்டும். அண்டர் அரிதற்கு அரிய திரு அழகு எடுத்து அர்த்தார்னார் அப்பர் சாமி சேக்கடார் சாமி. அந்த அழகினுடைய பெருமை யாருக்கு இது? அண்டர் தேவர்களுக்கும் தெரியாது. அந்த திருவள்ளுக்கு கொடுக்கக்கூடிய பயன் நமக்கு என்னங்கிறது தேவர்களுக்கு தெரியாது. அப்பர் சாமி ஒரு லிங்க புராண குறுந்தொகையில் பாடுறாங்க, ஏன் இந்த திருமாலும் பிரம்மாவும் சாமியை திருவண்ணாமலையில் தேடினாங்களே கண்டுபிடிக்க முடியல, ஏன் தெரியுமா? தேடினாங்களே 2 பேரும் திருவண்ணாமலையில் அடிமுடியை தேடினாங்க, சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் காட்சி கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன் இவங்களுக்கு தெரியல தெரியுமா? ஒரு நாள் ஒரு பொழுது சிவன் கோயிலை கூட்டியிருப்பானா? ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு பேப்பர் கப்பை தூக்கி குப்பத்தட்டில் போட்டிருப்பானா? ஒரு நாள் ஒரு பொழுது அந்த கோயிலில் தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணியிருப்பானா? அது செய்யாத வரைக்கும் எப்படி சாமி காட்சி கொடுப்பாரு உங்களுக்குன்னார் அப்பர் சாமி. ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர்னார். ஆப்பினா சாணம், சாணத்தை கரைத்து கொண்டு சாமியோட சன்னதி என்னைக்காவது தெளித்து சுத்தம் பண்ணியிருக்கானா? திருவலகை கொண்டு என்னைக்காவது கூட்டியிருக்கானா? உழவாரம் செய்யாமல் எப்படி சார் சிவபெருமான் கிட்ட வருவார்? சாமி கோயிலை சுத்தம் பண்ணால் எப்படி சார் கிட்ட வருவார் அப்படின்னு கேட்குறாரு அப்பர் சாமி. அப்பேற்பட்ட உழவாரம். அந்த உழவாரம் செய்வதற்காக அந்த அம்மா அப்போ தான் வெளில போகிறாங்க. ஒரு உடையாந்து காலை விழுறாரு. தம்பி வந்துட்டேன்னு கேட்காம
பரசமய குழி விழுந்தீர் இன்னும் கூப்பிட்றாங்க அவளை பார்த்து. வெளி சமயத்தில் போய் இருந்த நீ குழியில் விழுந்து கிடந்த, பரசமய குழி விழுந்தீர் எழுந்திரீர் அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. வைத்த வலிக்குதுன்னொன்னே அப்போ தான் கையில் உள்ள திருநீர் அள்ளி கொடுத்தாங்க. வழி தாங்க முடியும். எப்படி வாங்கினார் அவர்? பெருவாழ்வு ஈது அப்படின்னு வாங்கினார். போய் திருநீர் எப்படி வாங்கினார்? திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு ஈது என்று வாங்கி குருவார அணிந்தார். உடம்பெல்லாம் பூசிக்கிட்டார் திருநீர். கொஞ்சம் வாயில் போட்டுக்கிட்டு கையெல்லாம் பூசி வைத்த வலி எப்போயோ குறைஞ்ச மாதிரி தெரியாது வரைக்கும். போ இப்போ போய் உள்ளே போய் உனக்கு ஐடி கார்டு போட்டாச்சு போ உனக்கு உள்ள ஐடி கார்டு அதான உள்ளே போகிறதுக்கு. இப்போ உள்ளே போய் பாடு அவரை அப்படின்னு உள்ளே பாடினோடனே அவர் கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை செய்தன நானறியன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு சாமி போடுறாரு. தோற்றாய் என் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியடர் ஆற்றேன் அடியேன் அதிகக்கடியில் வீரட்டானத்து அம்மானே அப்படின்னு சாமி இறைஞ்சி பாடுறாரு. உடனே சாமி சொல்கிறார், ஓங்கு நாவினுக்கு அரசே உள்ளரு சாமி கூப்பிட்றாரு. அவருக்கு பேர் வைக்கிறார். இந்த திருநாவுக்கரசுங்கிற பேர் யார் வச்சா அவருக்கு? திருவதிகை விரட்டான சாமி வச்சது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கிங்கிறது. மருள் நீக்கின்னு அவங்க அப்பா அம்மா வச்சாங்க. சமண தர்மசேனர்னு வச்சான் பேர் அவருக்கு. சாமி திருநாவுக்கரசுன்னு வச்சார். நாவுக்கரசு எனும் நின் நன்னாமம் நயப்புற உலகேழினும் மண்ணுக, உன் பேர் உலகம் ஃபுல்லாக பரவட்டும் போய் பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் சாமி பாடின தேவாரங்கள் இருந்தது. தலந்தோறும் சென்று சாமி தேவாரம் பாடினார். அதேமாரி நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமானார் அவர் ஞானம் பெற்று பாட ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6 மாதம் கேப்பில் தான், கிட்டத்தட்ட இவருக்கு 80 வயசு நடக்கும்போது தான் ஞானசம்பந்தர் அவதாரம். விளக்கம் புரியுதுங்களா? இவருக்கு 80 வயசு ஆகும்பொழுது ஞானசம்பந்தர் அவதாரம். குழந்தை பிள்ளைய பிறக்கிறார். 3 வயசு ஆகும்போது இவர் ஞானம் பெறுகிறார். ஓமையிலா கலைஞானம் தெரியும் இல்லையா? அம்பாள் வந்து பால் கொடுத்தாங்க சீர்காழியில். உடனே தவமுதல்வர் சம்பந்தர் தாமுடந்தார நிலையின் தோடுடைய செவியின் விடையேறி ஒரு தூவன் மதிதேவுடன் அவர் பாடினார். இவர் இங்கே அற்புதம் நிகழ்த்தி கொண்டு இவர் இருக்கிறார், அவர் அற்புதம் நிகழ்த்தி கொண்டு அவர் இருக்கிறார். 2 பேரும் சந்தித்தாங்க. அப்பர் சாமி வந்து சிதம்பரத்துக்கு வராரு. சிதம்பரத்துக்கு வந்த பொழுது அப்பர் சுவாமிக்கு பக்கத்தில் சீர்காழியில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கான், 3 வயசாகுதான். உமாதேவி நேராக வந்து பால் கொடுத்த பிள்ளையாம், நல்லா பாடுதான் அப்படின்னு கேள்விப்பட்டார். ஓ இப்படி ஒரு பிள்ளையா, உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி சிதம்பரத்துலேருந்து போட்டு சீர்காழிக்கு வரார். இவர்கிட்ட அப்பர் சாமி வராங்கங்கிற கேள்வி இவர் போடுறார். உடனே இவர் ஏந்திரிச்சு போகிறார். 2 பேரும் சந்தித்து கொள்கிறார். அதான் முதல்ல சந்தித்து கொண்டது 2 பேரும். இவர் ஓடி சென்று அப்பரேன்னு அழைத்தார். எங்கள் அப்பா வயசு, எங்கள் அப்பாவோட மூத்தவர் நீங்கள் அப்படின்னு ஞானசம்பந்தராகி இந்த குழந்தை பிள்ளை நாவுக்கரசரை பார்த்து எப்படி அழைத்தார்? அப்பரேன்னு அழைத்தார். அவர் அடியேன்னு ஓடி தந்து காலில் விழுந்தார்னு நம்முடைய புராணம் காண்பிக்குது. ஞானசம்பந்தர் அவருக்கு வச்ச பேர் என்னது? அப்பர். அந்த பேர் தான் நிலைத்து நிற்கிது. எல்லாரும் அப்பர் அப்பர்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்பர். 2 பேரும் சந்தித்து கொண்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சீர்காழியில் இருந்தாங்க. அப்புறம் அவர் பிரிஞ்சு தென்கரை தல யாத்திரை போனார். இவர் வடகரை தல யாத்திரை போய் தென்கரைக்கு வந்தாங்க. இருவரும் திரும்ப எங்கே சந்தித்து கொண்டார்கள் தெரியுமா? திருப்புகலூர் சந்தித்து கொண்டார். திருப்புகலூர். அப்பர் சாமி திருவாரூரில் எழுந்திருக்கிறார். திருவாரூரில் திருவாதிரை, மார்கழி திருவாதிரை நடந்தது. அதை பார்த்துட்டு அவர் திருப்புகலூர் போகணும் வரார். அந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்தர் திருப்புகலூருக்கு வந்திருக்கிறார். இப்போ ஞானசம்பந்தர் திருப்புகலூர் திருமணத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்பர் சாமி திருவாரூர்லேருந்து வாரார் அப்படிங்கிற செய்தியை அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவருக்கு? சிவபெருமானுடைய புள்ள அவர் இல்லையா? முருகப்பெருமானுக்கே கிடைக்காது பால். கார்த்திகை பெண்கள் தான் பால் ஊட்டினாங்க முருகப்பெருமானுக்கு. உமாதேவியோட பாலை குடித்தது கிடையாது முருகப்பெருமானே. உமாதேவியோட பாலை குடிச்சிருக்காரு ஞானசம்பந்தர். அப்படிப்பட்டவர் சிவபெருமானுடைய புள்ள. சிவபெருமானுக்கே பொறுக்காதவர். அங்கை கொட்டி பாடினாருங்கிறதுக்காக பொன் தாளம் கொடுத்தார். அவர் நடந்து வராருங்கிறதுக்காக பல்லக்கு முத்து பல்லக்கு கொடுத்துருக்கார் சிவபெருமானவருக்கு. அவர் வெயிலில் வராரு, சைடில் எங்கே பார்த்தாலும் வெயில் காற்று அடிக்குது பல்லாக்கில் வரும்பொழுதுன்னு மேலே பட்டிச்சரத்தில் முத்து பந்தல் கொடுத்தார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை சலுகை கொடுத்தார் ஞானசம்பந்தருக்கு. தான் பிள்ளையாவே பார்த்துக்கிட்டார் அவரை. அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர். அவரால் முடியாத காரியம் இருக்கா? அவர் இப்போ அந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அப்பர் சாமி திருவாரூர்லேருந்து புறப்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட. உடனே சொல்கிறார் சேக்கடார் சாமி சொல்கிறாங்க, நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை அப்படிங்கிறார். அவருக்கு எப்படி இருக்கான்? நாவுக்கரசர் இங்கே வராருங்கிறது எப்படி இருக்கான் இவருக்கு? நல்ல திருவார்த்தை. எனக்கு எதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்களான்னு கேட்குறோமே. நமக்கு எதனுமோ நல்ல வார்த்தை வாழ்க்கையில். திருஞான சம்பந்தருக்கு எது நல்ல வார்த்தையாக இருந்திருக்கு? அவரை நம்மளை மாரி ஒரு ஆளா? சிவபெருமானுடைய நேராக பார்க்குறவர் அவர். அவர் சொல்கிறார், நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட அப்பொழுதே சேவில் திகழ்ந்தவர் சிவபெருமான்.
ரிஷபத்தில் உட்காந்துருக்கவர் அர்த்தம். சேவில் திகழ்ந்தவர் திருமைந்தரான திருஞான சம்பந்தர் எந்திரிச்சு ஓடுறார் அவரை பார்க்குறதுக்கு. பூவில் பொழியும் புகழூரின் புறம்பனை கடந்து போனார். அந்த ஊரை தாண்டி, அந்த ஊர் எல்லையும் தாண்டி திருநாவுக்கரசர் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு ஓடுறாருங்க இவர். ஏந்திரிச்சு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த பெருமானார் திருநாவுக்கரசரை பார்க்குறது அப்படி மதிப்பு கொடுக்குறாரு இவருக்கு, அப்பர் சாமிக்கு. உடனே எதுக்கு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்கிறார், சாமி வந்துட்டிங்களா, அவங்கள பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லலை. இவர் கூட போனாங்க இல்லையா ஞானசம்பந்தர் கூட, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அப்பர் சாமி இங்கே வந்திருக்காரு, நமக்கெல்லாம் ரொம்ப நல்வாழ்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு இவர் சொல்லுகிறார். அப்பரை எங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம், நம்ம அப்பர் சாமியை பார்க்குறோமே நமக்கு பெரிய அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அப்படி குருபக்தி செய்து கொண்டு ரெண்டு பேரும் ஒருத்தன். அதுக்காக ஞானசம்பந்தர் அதுக்காக அப்பர் சாமி ரொம்ப அப்படி வணங்கினாரா அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணார், ஞானசம்பந்தர் ஒரு தடவை அப்பர் சாமியை தேடிக்கிட்டு வரார். திருப்பூந்துருத்தி இங்கே தானே இருக்கே, திருப்பூந்துருத்திக்கிட்ட வராரு. அப்பர் சாமி எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. மதுரைக்கெலாம் போயிட்டு வந்து அப்பர் சாமி எங்கே இருக்கா, அப்பர் சாமி திருப்பூந்துருத்தியில் இருக்காருன்னு கேள்விப்படுறாங்க. அவர் திருக்கடையூரில் இருக்கார். அப்போ ஞானசம்பந்தர் திருக்கடையூர்லேருந்து தென்கரை வழியாக திருப்பூந்துருத்திக்கு வரார். மதுரையிலேருந்து திருநள்ளாறு வந்து, திருநள்ளாறுலேருந்து காரைக்கால் வந்து, காரைக்கால்லேருந்து திருக்கடையூர் வந்து, திருக்கடையூர்லேருந்து திருப்பூந்துருத்திக்கு வரார். அப்போ கிட்டத்தட்ட வந்தாச்சு. இவரை தேடி அவர் வரும்பொழுது நாவுக்கரசர் எழுந்தாரும் நல்ல திருவார்த்தைன்னு இவர் நினச்சார்ல. அப்போ அப்பர் சாமிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஞானசம்பந்தர் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஞானசம்பந்தர் எழுந்தருளும் பெருவார்த்தையினர். அது அப்பர் சாமி. ஞானசம்பந்தர் அணைகின்றத பெருவார்த்தையை கேட்டேன், சரி அவரை போய் நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம். அவர் எழுந்திரிச்சு வந்து அந்த எல்லையில் நின்றுக்கிட்டு அவர் எழுந்தருளும் திசையை காதலித்தார்னார் சேக்கழ. இங்கே வடக்கே தெற்கே இருந்து கிழக்கே இருந்து வந்துக்கிட்டு இருக்காருல, அங்கேருந்து மேற்கே இருந்து கிழக்க பார்த்துக்கிட்டு அப்படியே காதலிக்கிறார் அந்த திசையை, ஞானசம்பந்தர் வர திசையை பார்த்து கொண்டுன்னு சொல்லுகிறது புராணம். அப்புறம் திடீர்னு முடிவு பண்ணுறார், சரி இவருக்கு நம்ம என்ன செய்யலாம், எது செஞ்சாலும் இவருக்கு தீராது, அவர் ஏறி வர பல்லாக்க நம்ம சுமந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஓடி சென்று தன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டு அந்த கூட்டத்தோடு கூட்டமாக போய் சேத தள்ளுகாப்பான்னு சொல்லிவிட்டு இவர் தோளில் தாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கார். ஏங்க என்னை தேடிக்கிட்டு ஒருத்தர் வராரு, நான் என்ன பண்ணுவேன், ஜாலியாக வீட்டில் உட்காந்துருவேன், வரட்டும் அப்படின்னு நான் உட்காந்துருப்பேன். இதெல்லாம் நம்ம செய்கிற வேலை. இப்போ அவர் தேடிக்கிட்டு போகிறதே இவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, இவரை தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். போய் அவருக்கு மனசுக்குள்ளே என்னமோ தோணுது, என்னமோ தப்பு பண்ணுறாமே, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கே. அப்புறம் தான் எங்குற்றார் அப்படின்னு கேட்டார். உம் அடிகள் தாங்கி வரும் பெரும்பேறு பற்றி இங்குற்றேன்னு இவர் சொன்னார். உன்னுடைய அடியேன் உம்முடைய அடிகளை தாங்கி கொண்டு பெரும்பேறு பற்றி எங்குற்றேன்னார். உடனே சேக்க ஞானசம்பந்தர் அங்கேயிருந்து குதிச்சுட்டார் மேலே இருந்து. இப்படி செய்யலாமா, நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்யலாமா, நான் வர பல்லாக்க நீங்கள் சுமக்கலாமா அப்படின்னு அவர் அழுகுறாரு. உடனே நான் வேறு என்ன தான் உங்களை செய்ய முடியும் சொல்லக்கலாங்கிறார் அவர். வேறு என் செய்யத்தகும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க பாடியது நிறைய தேவாரங்கள் வாசித்து வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சாமி எடுத்துகிட்டு போய் அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து சுந்தரமூர்த்தி சாமி அவதாரம் பண்ணுகிறார். சுந்தரமூர்த்தி சாமி அவதாரம் பண்ணி அவருடைய சரித்திரத்தினுடைய முக்கியமான அவருடைய அவதார திருநோக்கம் திருத்தொண்ட தொகை அருள்வது. அது சிவ வழிபாடே இல்லாமல் இருந்தது. கோயில் வழிபாடு, கோயிலை உண்டாக்குறது, உழவாரம், சிவபெருமானை கும்பிடணும் முதல்ல அப்படிங்கிறத உண்டு பண்ணுறதுக்காக ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தாங்க. சிவபெருமானுடைய வழிபாடு என்பது சிவபெருமானை கும்பிடுறதால மட்டும் நிறைவாயிடாது, சிவபெருமானுடைய அடியவர்களை கும்பிட்டாதான் அது சிவ வழிபாடாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதாரம் செஞ்சாங்க இல்லையா. அடியார் வழிபாடு என்பது தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதார திருநோக்கம். அவர் திருத்தொண்ட தொகை பாடினார் இல்லையா. திருத்தொண்ட தொகை பாடி அதில் என்ன தென்தமிழின் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகையினார் சேக்கழார் சாமி. அதை தமிழ் மொழியில் எத்தனையோ நூல்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பயனுக்குரிய நூல் அல்ல. திருத்தொண்ட தொகை ஒன்று தான் பயனுக்குரிய நூல் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அடியாரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு சார் மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு கேட்டால் 2 விஷயத்தையாக தான் பிறந்த மனுஷனானார் சேக்கழார் சாமி. ஒன்று என்னது, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். இந்த உலகத்தில் பிறந்த மொத்துக்கு எது என்னோட பயன் என்ன, மதி சூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது வந்துட்டா பார்த்தீங்களா, அமுது வந்துட்டு உடனே மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஒரு காரியம். 2வது கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுது. சிவன் கோயில் எங்கேயாவது திருவிழா நடந்ததுன்னா அதை பார்க்கணும். அது 2த்துக்காக மட்டும்தான் சார் மனுஷனாகவே பிறந்திருக்கோம் நம்மான்னார். வேறு எதுக்காகவுமே பிறக்கலை. ஒன்று சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், அவங்கள கும்பிட்டு சாப்பாடு போடணும்.
சிவபெருமானை 2 இடத்துல பூஜை கொள்ளுவார். சிவபெருமானை பூசிக்கணுன்னா 2 இடத்துல பூசிக்கலாம். ஒன்று சிவலிங்கத்தில் பூசிக்கலாம். ஸ்தாபரம்னா நிறுத்தி வச்சது, ஸ்தாபித்து வைத்தது சிவலிங்கம், அதில் பூசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜங்கமம், நடமாடக்கூடிய சிவலிங்கம். யார் ஒருத்தங்க திருநீர் பூசி கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருத்தங்க உத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடமாடக்கூடிய சிவலிங்கம் அப்படிங்கிறார். ஆகமத்தில் சாமி சொல்கிறாரு, சிவலிங்கமாக கோயிலில் வச்சுருக்கிறாங்கள்ல, அதில் நான் வந்து பூசை பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன், மற்ற நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அடியார்களாகிய திருவேடதாரிகளுடைய உடம்பில் நான் எப்பொழுதுமே இருப்பேன், நித்தியமாக இருப்பேன். அதனால் தாபரம் சங்கமம் என்று 2 உருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைக்கும்னார் சித்தியாரில். 2 உருவத்தில் சாமி பூசை கொள்ளுகிறார் என்று சொல்கிறார். அதனால் அடியார் வழிபாடு, சிவபெருமான பூசை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு திருவேடதாரியை மதிப்பு இல்லாமல் நம்ம நடத்தினோம்னா அந்த சிவபூஜை செய்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருவேடதாரிகளை அவமதித்து விட்டு, ஒரு திருநீர் உத்ராட்சம் தரித்தவரை அவமதித்து விட்டு நம்ம செய்யக்கூடிய படோடவமான சிவபூஜையினால் ஒரு பயனும் இல்லை என்ன ஆகமம் சொல்லுகிறது. அதனால் சிவஞான போதத்தில் சைவஸ்தாந்தம் படித்து கடைசியில் உங்களுக்கு என்ன பயனில் வரும்? செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டால் அம்மலங்கழி அன்பரோடு மறி அப்படின்னு அன்பரோடு இருக்கிறது தான் கடைசியில் கேட்டாங்க. மணிவாசக பெருமான் என்ன கேட்குறாரு? நாடகத்தால் உன் அடியார் போல் நான் அடுத்து விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதாம் வருகின்றேன்னார். உன் அடியார் போல் நான் நடிக்க போகிறேங்கிறார். அப்போ தான் உன்னை சீக்கிரம் ஏமாற்றலாம். இந்த திருநீர் உத்ராட்சத்தை பார்த்தா எனக்கு நீ முத்தி கொடுத்துருவல்ல அப்படிங்கிறார். அவர் அடியார் போல நடிப்பாங்கிறார். சாமிகிட்ட கேட்குறார், அவன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும், என் வாழ்க்கையே கெட்டு போய் என் குடி கெட்டு போனால் கூட நான் திருமாலை கும்பிட மாட்டேன், பிரம்மாவை கும்பிட மாட்டேன், இந்திரனை கும்பிட மாட்டேன். நான் நரகத்தில் வச்சா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்கள கும்பிடுறத விடங்கிறார். கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் என்ன அடியாரதோ அடியார். என்னால் யாரும் இல்லாமல் இருக்க முடியாது, அடியாருக்கு திருக்கூட்டத்தோடு சம்பந்தப்படாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறார்கள் பரமாச்சாரியார்கள். அப்பர் சாமி திருவாரூருக்குள் நுழையும் பொழுது, தொண்டர்க்கும் தொண்டராம் புண்ணியம் உண்டுகோளோ, இந்த திருவாரூருக்குள்ளே நுழையிறனே, எனக்கு இந்த திருவாரூர் அடியார்கள்லாம் கும்பிட்றதுக்கு பாக்கியம், எனக்கு கும்பிட்றதுக்கு பாக்கியம் கிடைக்குமேங்கிறார். அடியாரை கும்பிட்றதுக்கு தியான சம்பந்தத்தில் அதே கேட்குறாரு. சுந்தரமூர்த்தி சாமி அவன் அடியாருக்கும் அடியன்னார். அப்போ அந்த அடியார் வழிபாட்டை எடுத்து காண்பிப்பதற்காக சுந்தரமூர்த்தி சாமி அவதாரம் பண்ணார். அவரு பதிகம் பாடியிருக்கிறார். இந்த பதிகங்கள்லாம் தொகுக்கப்படாமலே போயிட்டது. நூற்றாண்டு இவங்க எல்லாம் வாசித்த காலம் பல்லவர்கள் காலகட்டம். பல்லவர்களுக்கு பிறகு தலை தூக்குனவங்க சோழ ராஜாக்கள். பல்லவர்களும் பாண்டியர்களை அடித்து நொறுக்கிட்டு சோழ ராஜாக்கள் பேரரசு சோழர்களாக விஜயாலய சோழர் தஞ்சாவூரை கைப்பற்றி உறையூரில் இருந்தாங்க. உறையூரில் சிறிய சிற்றரசாக இருந்தாங்க சோழர்கள். அப்போது ஏன்னா வடக்க பல்லவனுடைய ஆட்சியும் தெற்க பாண்டியருடைய ஆட்சி இருந்தது. நடுப்புற திருச்சிராப்பள்ளி சுற்றி கொஞ்சோண்டு நிலத்துப்புறத்தை வாய்த்து கொண்டு குறுநில மன்னர்களாக சோழ ராஜாக்கள் இருந்தாங்க. அப்போ இந்த புறம்பயம் இருக்கு இல்லையா, திருப்புறம்பயம், இந்த திருப்புறம்பயம் பக்கத்தில் ஒரு போர், பெரிய போர் ஒன்று நடந்துச்சு. அந்த போர் யார் யாருக்கு நடந்ததுனாக்க பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்துச்சு. அப்போ இடையில இருக்கக்கூடிய சோழ ராஜாக்கள் பல்லவர்களுக்கு சார்பாக இருந்து கொண்டு பாண்டியர்களை அடித்து ஒடுக்குனாங்க. அதனால் கொஞ்சம் பகுதி நீ நல்லா ஆட்சி பண்ணிக்கோ, உன்னை சுதந்திர அரசாக அறிவிக்கிறேன்னு பல்லவ ராஜா கொடுத்தான். அதில் எழுந்த ஒரு பெரிய ராஜா தான் விஜயாலயன் அப்படிங்கிற ஆள். அவர் தஞ்சாவூரில் முத்தரையர் அப்படின்னு ராஜாக்கள் இருந்தாங்க. முத்தரையர்னு இருக்க, இப்போ திருச்சிராப்பள்ளி போகிற வழியில் பார்க்கலாமே நிறையா முத்தரையர் ராஜாக்கள் பேனர்லாம் வச்சுருப்பாங்களே. அந்த ராஜாக்களை அடித்து விரட்டி விட்டு தஞ்சாவூரை கைப்பற்றி தஞ்சாவூரை சுற்றி கோட்டை கட்டி தஞ்சாவூரில் தலைநகரத்தை அமைத்து கொண்டு சோழ ராஜாக்கள் திரும்பவும் ஆட்சிக்கு முதல் வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி சங்க காலத்தில் பேரரசாக இருந்தாங்க, அதோட முடங்கி போனவன் தான். இப்போ திரும்பி விஜயாலயர் பிற்கால சோழர்களை உண்டு பண்ணுறார். இந்த சோழ மரபு சைவ சமய மரபு. சோழர்கள் இருக்காங்களே, அவங்க ஹிரண்யவர்மன் என்கின்ற சூரியகுல வேந்தனுடைய வழித்தோன்றல். ஹிரண்யவர்மன் வியாக்கிரபாதரால் தீட்சை செய்யப்பட்டவர். வியாக்கிரபாதரால் தீட்சை செய்யப்பட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணப்பட்டு நடராஜ கோயிலை கட்டினது ஹிரண்யவர்மன். அந்த வியாக்கிரபாதர்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? வியாக்கிரம்னா புலி. ஹிரண்யவர்ம ராஜாவுக்கு இந்த சோழ நாட்டு பகுதி, அதாவது இந்த டெல்டா பகுதியை நீ ஆட்சி பண்ணிக்கோ, நடராஜாவே கும்பிடு குலதெய்வமா, உனக்கு நான் ஒரு கொடி தரேன், நான் தானே உனக்கு குருநாதர், என்ன உன் கொடியில் வச்சுக்கோ அப்படின்னு புலியை கொடியாக கொடுத்தார். அதனால சோழ ராஜாக்களுக்கு புலி கொடி. தான் புலி தானே அவர், வியாக்கிரபாதர் வியாக்கிர புலி தானே, அதனால் தன்னையே கொடியில் வச்சு புலி கொடி கொடுத்தார். அதனால் அவங்களுடைய சைவ கொடியே என்ன கொடி தான் சோழர்களுக்கு? சைவ கொடி தான், சைவ அரசு தான் அவங்க ஆள்றதே. அவங்களுடைய
குலதெய்வமே நடராஜா தான். எல்லா ராஜாக்களும் சைவ சமயத்தை விட்டு மற்ற சைவத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் சோழ ராஜாக்கள் மட்டும் வழி செய்வர்கள். ஒருத்தவங்க கூட சைவத்தை வந்து வேறு சமயத்தை கும்பிட்டதே கிடையாது அவங்க, அந்த சோழ ராஜாக்கள். அப்படி வந்தவங்கிறதுனால இந்த சோழ ராஜாக்களுக்கு திருமுறை அருளாளர்கள், நாயன்மார்கள் இவங்க மேலாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக ஏற்படுது. சிவாலயங்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் வெறும் செங்கல்லால் தான் இருந்தது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தேவார பாடல் பட்ட நாயன்மார்கள் வந்துட்டு போன அந்த தலங்களெல்லாம் காலங்காலத்துக்கு இருக்கணும், அதனால் கருங்கல் திருப்பணியாக அதெல்லாம் மாற்றணும்னு சோழ ராஜாக்கள் கருங்கல்லில் மாற்றி கல்வெட்டுகள் கட்டி, அப்புறம் இந்த தேவாரம் எங்கெங்கெல்லாம் அந்தந்த கோயிலில் பாடினது அந்தந்த கோயிலில் இருந்துச்சு. இப்போ திருவையாறு பதியங்கள் மட்டும் பாடி அந்த அடியார்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் வழியாக பாடப்படுது. சிதம்பரம்னா சிதம்பரத்தில் உள்ள தேவாரம் மட்டும் பாடப்படுது. இப்படி பல்வேறு அங்கங்கே இருக்கிறதுனால அதை கேட்ட ராஜா என்ன பண்ணுறாரு, தொகுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. தொகுக்கணும்னு விரும்பும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க எங்கே இருக்குதுன்னு மொத்த இடம் கண்டுபிடிக்க முடியல. அங்கே துண்டு கிடைக்கிது, அவ்வளோதான். ஒட்டு மொத்தமாக எங்கேயாவது கிடைக்கிதான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. அப்புறம் எங்கே இருக்குதுன்னு தேடுறார், உலகம் ஃபுல்லாக தேடுறார் ராஜா, எங்கேயும் கிடைக்கல. அது எந்த ராஜா? திருமுறையை தேடினது யார்? ராஜராஜன் அப்படின்னு திருமுறைக்கண்ட புராணம் சொல்லுகிறது. அவர் முதலாம் ராஜராஜன் தானாங்கிறது யாருக்கும் தெரியாது. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டியிருக்காரு, அந்த ராஜா தான் அவராங்கிறது யாருக்கும் தெரியாது, அது கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவர் பேர் ராஜராஜன் அப்படின்னு திருமுறைக்கண்ட புராணம் சொல்லுகிறது. இப்போ திருமுறைக்கண்ட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசன் உலகமெங்கும் தேடுகின்றான் அப்படின்னு சொல்லுது. அப்போது அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, திருநாரையூர் அப்படிங்கிற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்கின்ற ஒரு ஆதிசைவ அந்தன சிறுவர் ஒருத்தர், பிரம்மச்சாரி புள்ள, விநாயக பெருமான் மேலே அருளால் நல்ல கவி வல்லமை உடையவராக இருக்கிறார், விநாயக பெருமானை நல்லா வசப்படுத்தியவராக இருக்கிறார், நம்ம வேணால் அவரிடத்தை சென்று கேட்டு பார்ப்போம்னு சொல்லுகிறார்கள். சரி, ஏன்னா அவர் விநாயக பெருமான்கிட்ட கேட்டு சொல்லுவார் திருமுறைகள்லாம் எங்கே இருக்குன்னு. ராஜா முடிவு போட்டுக்கொண்டு வண்டியாக பலகாரம்லாம் சுட்டி எடுத்துக்கிட்டு, விநாயக பெருமானுக்கு என்ன பிடிக்கும், கொழுக்கட்டை பலகாரம் அதெல்லாம் தானே பிடிக்கும். அதனால் தேவையான பொருள்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டு, எல்லாம் இந்த பழம்லாம் நிறையா பழம் கரும்புலாம் லோடாக ஏற்றிக்கிட்டு இந்த நம்பியாண்டார் நம்பியை சென்று பார்த்து இது மாதிரி விநாயக பெருமான்கிட்ட இதெல்லாம் நிவேதனம் பண்ணி, சரி மணி என்ன அவளையே, சரி சரி மணி 12:50 தானே ஆகும். அதனால் 1 மணிக்கு 1:10 மேலே விடுவான். அதனால் அந்த நம்பியாண்டார் நம்பிகள்கிட்ட போய் நம்ம கேட்போம்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானார் அந்த விநாயக பெருமானிடத்தை பொல்லாப்பிள்ளையார் அவரிடத்தை சென்று விண்ணப்பித்து சொல்லும் பொழுது, சிதம்பரத்தில் ஒரு அறையில் இந்த தேவாரம் எல்லாம் இருக்குதுன்னு அவர் காட்டி கொடுக்குறார். அதனால அந்த விநாயகருக்கு திருமுறை காட்டிய விநாயகர்னு பேர். திருமுறை காட்டிய விநாயகர் இது சிதம்பரத்திலே இருக்கார். இவர் சிதம்பரத்திலே இருக்கார். இப்போ இந்த காட்சி நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களா எல்லாரும்? ராஜராஜ சோழன் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களே. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த தீட்சிதரெல்லாம் சேர்ந்து ஒரு ரூமை போட்டு பூட்டி சாவியை தரமாட்டேன்னு சொல்லி இடுப்பில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி தானே படத்தில் காமிப்பாங்க. சார், அப்படி எதுவுமே புராணத்தில் கிடையாது. புராணத்தில் என்ன இருக்குன்னா, அவங்க போய் கேட்கும் பொழுது இப்படி ஒரு சம்பிரதாயம் இங்கே நிலவுது. அதாவது என்னென்னா, மூவர் தேவாரமும் சிதம்பரத்தில் ஒரு அறையில் இருக்குது. அந்த மூவரும் என்றைக்கு வந்து ஒன்றாக வருகிறார்களோ அன்றைக்கு அந்த அறை திறக்கப்படும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இங்கே நிலவுறது உண்மைதான். ஆனால் அதை சார்ந்து எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க சொல்லுகிறார்கள். இப்போது உலகத்தை ஆளக்கூடிய ராஜா அதை தேடுறார் சார். அந்த கோயிலில் குலதெய்வமாக ராஜாவும் கும்பிடுறாங்க. அந்த கோயிலில் என்னென்ன ரூம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா ராஜாவுக்கு? அந்த கோயிலில் திருப்பணியே பண்ணியிருக்க மாட்டா ராஜா. ஒரு ரூமு பூட்டி இருந்ததுன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்போது அதை வந்து பூட்டி வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் தேடிய ராஜாவுக்கு தெரியலங்கிறது இவ்வளோ புரட்டான கதையாக இருக்கா இல்லையா? அது போது அப்போது இவங்க போய் இதுதான் புராணத்தில் இப்படி தான் இருக்குது. ஈவன் தீட்சிதர்களுக்கே தெரியல அது. ஆனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இங்கே நிலவுறது உண்டு. அதுதான் நாங்கள் கேள்விப்படுறோமே தவிர்த்து எந்த ரூமும் எதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க அவங்க. அப்படியான்னு சொல்லி தான் மூவரையும் எப்படி எழுந்தருளை பண்ணுவது ஒரே நேரத்தில் தான் இவர் திருமேனியாக செய்து கொண்டு அரசர் செல்லுகிறார். அப்படி சென்று நடராஜ பெருமான் இடத்தை விண்ணப்பம் பண்ணும் பொழுது இப்படி ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறது சுவாமி, மூவர் தேவாரமும் மூவர் வந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. மூவரை எழுந்தருளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அந்த அறையை காட்டுங்கன்னு உடனே தெய்வத்தினுடைய அருளாலே, சுவாமியுடைய அருளாலே ஒரு அறை அங்கு வெளிப்படுகிறது.
அப்படிங்கிறது தான் புராணம் சொல்லுகிறது. அது வரைக்கும் தெரியல. என்ன பண்ணியிருக்கிறாங்களோ, சாமி மறைச்சிருக்கார். ஏன்னா சாமி தானே சொல்கிறார், அது பின்னாடி சரித்திரத்தில் சொல்கிறது. அதனால் அறை வெளிப்பட்ட உடனே அறையை திறந்து சென்று பார்த்தா ஒரு பெரிய புத்து தெரியுது. ஓலைச்சுவடி மேலெல்லாம் பெரிய புத்து கட்டியிருக்கு, கரையாங்கட்டு கட்டி. ஆஹா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடினதெல்லாம் வீணாக போயிடும் போல் இருக்கு. திருமுறையெல்லாம் இப்படி அழிஞ்சு போய் கிடக்கே, புத்து கட்டி கிடக்கே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உடனே குடங்குடமாக நல்லெண்ணெயை கொண்டு வந்து புத்து மேலே ஊற்றி இந்த புத்தெல்லாம் கலைச்சி அந்த ஏடெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தா கலந்து கலந்து கிடக்கு. திருவையாறு தேவாரம், திருப்பாளையத்துறை தேவாரம், குடம்பூக்கு தேவாரம், திருவாரூர் தேவாரம், பாண்டி 14ல் 1, இப்படி கலந்து 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 எல்லாம் கிடக்கு. பாதி ஏடை செல்லரிச்சிட்டு சுத்தமாக இல்லை. உடனே சாமியை நோக்கி வழிபாடு பண்ணுறான். இப்படி நடந்துட்டேன்னா சாமி சொல்கிறார், இவ்வுலகத்திற்கு ஈண்டு வேண்டுவன வைத்தோம் அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போ திருமுறையை மறைச்சது யாருங்க? அப்போ யாருன்னு வந்து என்ன பயன்? ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தானானால் நாம் பிறரை நோக்குவது என் நொந்து. வேற யாரையா நம்ம நொந்து பார்த்து என்ன ஆக போகுது? இப்போ இருக்கிறதெல்லாம் படிச்சு விட்டப்பா, அப்படி ரொம்ப பாப்பா. இப்போ இருக்கிற 12 திருமுறை அப்படியே தலைகீழ படப்படமா பாடுறப்ப அப்படி சொன்ன உடனே சரி பரவாயில்ல, இருக்கிறத நம்ம தொகுப்போன்னு சொல்லி இந்த பொருளை, இந்த விஷயத்தை நீங்களே செய்யுங்க சுவாமி. அண்ணா அந்த பிரம்மச்சாரி வந்தார் இல்லையா, ஆதிசைவ அந்தனர், நம்பி ஆண்டார் நம்பி, அவரிடத்தே அரசர் ஒப்பு கொடுக்குறாரு. சரி அப்படியே செய்வோம்னாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆதிசைவ அந்தனர் இல்லையா, இசை வல்லுநர் கொண்டு வச்சுக்கிட்டா தான் தொகுக்க முடியும்னு சொல்லி ஞானசம்பந்தர காலத்தில் அவர் கூட தலையாத்திரை செய்து திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார் என்கின்ற நாயனாருடைய மனைவி, அந்த அம்மையார் பேர் மதங்க சூளாமணியார்னு பேர். அந்த மதங்க சூளாமணியார் வம்சத்தில் வந்தவங்க இப்போ ஒருத்தவங்க வசிக்கிறாங்க. அவங்க பேர் ஏந்திசை பாடினியார்னு பேர். ஏந்தி இது ஓட்டு கேட்குறாங்களா? ஏந்திசை பாடினியார்னு பேர். அந்த அம்மையாரை துணைக்கு வைத்துக்கொண்டு இந்த தேவாரத்தெல்லாம் எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஒன்று ஒன்றா படித்து பார்க்கும்பொழுது இது என்ன மியூசிக்காக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோ இசை அவங்களுக்கு இசை தெரியுது. இப்போது நாம் ஒரு பாட்டு இந்த காலத்தில் பாட்டு போடுறாங்க. இவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு இப்போ கிடையாது, கேசட்லேயே கிடையாது, சிடிலையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. அந்த லிரிக்கை எடுத்து கொடுத்தா அது என்ன டியூன்னு கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால்? இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, இளையராஜா மியூசிக் போட்டிருக்காருன்னு வச்சுருப்போம்ப்பா. அவர் ஒரு டியூன், யாரோ வாலி எழுதின பாட்டுக்கு தானே ஒரு டியூன் போட்டிருப்பாரு. வாலி எழுதின பாட்டை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவோம்ப்பா. இது இந்த பாட்டு இந்த இசையில் தான் இருக்க, நம்மளால் பாட முடியுமா? முடியாது. இதுதான் இந்த காலத்தில் உள்ள இசையோட விஷயம். ஆனால் தமிழ் இசை அப்படிங்கிற அந்த தமிழ் இசை பாரம்பரியத்தில் இவங்க பாடும்போதே இசையோடு தான் அமைச்சு பாடுறாங்க பாட்டை. அதில் உள்ள சந்தம், அதில் உள்ள சீர், அதில் உள்ள அந்த யாப்பு அமைதியை வைத்து படிக்கும் பொழுது என்ன தெரியும், அது இந்த பண்ணில் தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறது விஷயவாளிக்கு தெரியும். விளக்கம் புரியுதுங்களா? அதன்படி அந்த அம்மையார் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று ஒன்றா. இது என்னென்ன பண்ணு, இது என்ன பண்ணு, இது என்ன பண்ணு, இது என்ன பண்ணுன்னு கண்டுபிடிச்சி முதல்ல எல்லாம் இசைப்படி தொகுக்கிறாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக இசைப்படி தொகுக்கும்போது முதல் ஆச்சாரியன் யார்? இதில் அப்பர்சாமி தான் மூத்தவர். ஆனால் அப்பர்சாமி ஞானம் அடைவதற்கு சில காலம் முன்பே ஞானசம்பந்தர் ஞானம் அடைஞ்சிட்டார். ரெண்டாவது, சிவபெருமான் ஆச்சாரியத்துவத்தை நேரடியாக காண்பித்தவர். ஆச்சாரியனுக்குரிய சின்னமாகிய குடை, பல்லக்கு இதெல்லாம் கொடுத்து அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம முதலாச்சாரியனாக நம்ம ஞானசம்பந்தரை ஒரு உபச்சாரத்துக்காக வைத்துக் கொள்கிறோம். அதனால் அப்பர்சாமி 2ஆம் தரம்னு அர்த்தம் இல்லை. வழக்கம் புரியுதுங்களா? 2 பேரும் சமந்தான், 2 பேரும் ஒரு வரல் போல தான். அதை முதலாச்சாரியனாக வைத்துக்கொண்டு, காலத்தின் அடிப்படையில் முதலாச்சாரியனாக வைத்துக்கொண்டு ஞானசம்பந்தர் பாடிய முதல் தேவாரம் அது என்ன பண்ணு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய அடுத்த பண்ணு என்ன, அதனுடைய அடுத்த பண்ணு என்ன, அதனுடைய அடுத்த பண்ணு என்ன அப்படின்னு வரிசைக்கிரமாக வைக்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? இப்படி பண்ணுற இந்த தொகுப்பு முறைக்கு அடைவு முறைன்னு பேர். அடைவு முறை அல்லது அடங்கன் முறைன்னு பேர். அடைவு முறை அல்லது அடங்கன் முறை அப்படின்னு பேர். அப்படி தொகுத்துக்கிட்டே வராங்க.
ஞானசம்பந்தர் முதல்ல என்ன பண்ணார்? நட்டப்பாடை. நட்டப்பாடையில் பார்த்தா நட்டப்பாடையிலே நிறைய கட்டளை இருக்குது. தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதி சூடி, இது நட்டப்பாடை தான். மத்தாவரை நிறுவி கடல் விடமது உண்டான், திருமுது கொண்ட தேவாரம், இது நட்டப்பாடை தான். உண்ணாமூளை, இதுதான் ஒரே இதாக கட்டளை. உண்ணாமூளை உமையாலோடு உடனாகிய ஒருவன், நட்டப்பாடை தான் இதுவும். மைமறு பூங்குழல் கற்றை துற்ற, இது நட்டப்பாடை தான். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ, நட்டப்பாடை தான். பிறையணி படர் சடை, இது நட்டப்பாடை தான். இல்லை, இதில் எதுலாம் நட்டப்பாடை? இப்போ நட்டப்பாடையில் ஞானசம்பந்தர் முதல்ல ஒரு மாதிரி பாடியிருக்கார், ரெண்டாவது மாதிரி பாடியிருக்கார், மூணாவது மாதிரி பாடியிருக்கார். இதெல்லாம் வரிசையாக வைங்கடான்னு வச்சார். நட்டப்பாடையில் கட்டளை அடிப்படையில் ஒரு பகுதி. இப்போ முதல்ல தோடுடைய செவியன் அப்படிங்கிற அதே கட்டளையில் நமக்கு இருக்கிறது வந்து சீர்காழி தோடுடைய செவியன். பாடின்னு இருக்கு இல்லையா சென்னையில், திருவள்ளிதாயம், அந்த ஊருடைய தேவாரம். கொடுங்குன்றம் அந்த தேவாரத்தோட, அந்த இதோடைய தேவாரம்லாம் ஒரே கட்டளையாக இருக்கும். இப்படி கட்டளை வகையாக தொகுத்தாங்க. அடுத்தவர் ரெண்டாவதாக போன தலையாத்திரை, ரெண்டாவதாக முக்கியமாக பாடின பண் அப்படின்னு பார்க்கும்பொழுது தக்கராகம், அதை வச்சார். கோலக்கா மாட்ட இல்வாலை பாயமா, அதை வச்சாங்க. அப்படியே பழந்தக்கராகம், வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, இப்படியே அந்தாளி குறிஞ்சி, இப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் இந்தளம், தக்கேசி, இப்படியே வரிசையாக கொண்டு வந்து இப்படியே தொகுத்தா ஒரு புக்காக அடங்கலை, பதிக்க முடியல. 3 புக்காக ஆகிட்டது. ஞானசம்பந்தர் பாடின பதியங்களை தொகுத்தா எத்தனை வருது? 3 புக்காக வருது. அதனால் இது முதல் திருமுறை, இது 2ஆம் திருமுறை, இது 3ஆம் திருமுறைன்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். பன்னடைவில் தொகுத்து வச்சதுனால அதை அடங்கன் முறைன்னு வச்சோம். இப்போ ஞானசம்பந்தர் எப்படி தொகுத்தாங்க? இப்படி தொகுத்தாங்க. சரி, அடுத்து அப்பர் சாமி எடுத்துக்கிட்டாங்க. அப்பர் சாமி பார்த்தா அவர் பன்னடைவில் சில பதியங்களையும் பாடியிருக்காரு, நிறையா பாடலை பன்னடைவில். அவருக்குன்னு சில ஸ்டைலை உண்டு பண்ணியிருக்கார். அவர் திருநேரிசை அப்படின்னு ஒன்று உண்டு பண்ணியிருக்கார், திருநேரிசைன்னு. அப்புறம் திருவிருத்தம் அப்படின்னு ஒன்று உண்டு பண்ணியிருக்கார். அப்புறம் குறுந்தொகைன்னு ஒரு ஸ்டைலில் ஒன்று பாடியிருக்கார். அப்புறம் தாண்டகம்னு ஒன்று பாடியிருக்கார். இந்த ஆர்டரில் வச்சாங்க. முதல்ல 4ஆம் திருமுறை அப்படின்னு அதனுடைய திருமுறைகள்லாம் முதல்ல பதிகை அடைவில் பன்னடைவில் பாடுறதெல்லாம் தொகுத்தார். அடுத்து திருநேரிசை, திருவிருத்தம், இதெல்லாம் சேர்த்து 4ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறை 100 பதிகங்கள் குறுந்தொகை முழுசாக 5ஆம் திருமுறைன்னு வச்சார். 6ஆம் திருமுறை தாண்டகம் முழுசாக ஒன்றா வச்சாங்க. 6 திருமுறை ஆச்சா. அடுத்தது சுந்தரமூர்த்தி சாமி, அவர் முதல்ல என்ன பதிகம் பாடினார்? இந்தளத்தில் பாடினார் இல்லையா? பித்தா பிறை சூடே பாடுறார் இல்லையா? கேதாரக உலைன்னு அதுக்கு பேர். அந்த பண்ணில் அது முதல்ல வச்சார். அடுத்து பாடினது வரிசையாக வச்சு அவரை தொகுத்தா 100 பதிகம் சேர்த்தா 7 திருமுறை ஆயிடுச்சு. இந்த 7 திருமுறையும் தான் நம்பியாளர் நம்பிகள் தொகுத்தார். விளக்கம் புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் அடங்கன் முறை அப்படின்னு பேர். இதுக்கு பேர். இது இல்லாமல் இன்னும் 2 முறை இருக்குது தேவார தொகுப்பு. அதுக்கு பேர் என்னென்னா வரலாற்று முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. வரலாற்று முறைனா என்னென்னா, இவங்க முதல்ல என்ன பதிகம் பண்ணாங்க, 2வது என்ன பதிகம் பண்ணாங்க, 3வது என்ன பதிகம் பண்ணாங்க, அந்த ஆர்டரில் இருக்கும். இப்போ ஞானசம்பந்தர் முதல்ல என்ன பதிகம் பண்ணார்? சோறுடைய செவியன். 2வது என்ன பண்ணார்? கோயில் உள்ள பேர் பதிகம் பண்ணார். 3வது என்ன பண்ணார்? இந்த மடையில் வாழை பாடினார். இப்படி வரிசை இந்த ஆர்டரில். அப்புறம் சாமி முதல்ல என்ன பண்ணார்? கூட்டுராயனவாறு பாடினார். 2வது திருவதிகாரத்தில் சில பதிகங்கள் பாடினார். அவரே பெண்ணாடத்துக்கு வந்தார். அவரே பெண்ணாட வழியாக சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்துக்கு அப்புறம் என்ன தளத்துக்கு போனார். இந்த ஆர்டரில் அந்த அவர் தலையாத்திரை பண்ண ஆர்டரோடு அந்த ஆர்டர்லேயே அந்த பதிகங்களை வைக்கிறது. இது வரலாற்று முறைன்னு பேர். சுந்தரர் முதல்ல என்ன பண்ணார்? பித்தாபிரை சூடி பாடினாங்க. அங்கேருந்து நேராக திருத்துறையூருக்கு வந்தாங்க. திருத்துறையூர்லேருந்து சிதம்பரம் வந்தாங்க. சிதம்பரத்துலேருந்து கழுமலம் வந்தாங்க. கழுமலம் அப்புறம் திருவாரூர் வந்தார். திருவாரூர்லேருந்து என்னென்ன தலையாத்திரை பண்ணார் அந்த ஆர்டரில் வைக்கிறது. இதுதான் வரலாற்று முறைன்னு பேர். அதுக்கடுத்தது ஸ்தலமுறைன்னு ஒன்று இருக்குது. ஸ்தலமுறை அப்படின்னு ஒரு இது தொகுப்பு ஒன்று இருக்குது. அது இதெல்லாம் பிற்கால ஏற்படுங்க. இந்த வரலாற்று முறை தலைமுறையெல்லாம் பிற்காலத்தில் நம்ம வசதிக்காக நம்ம வைத்து கொண்டது. அடங்கன் முறை தான் நம்ம இப்போ வழிபாட்டில் வச்சுருக்கிறது. என்னது? திருமுறையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எதை தான் பயன்படுத்துகிறோம்ப்பா? அடங்கன் முறை தான் பயன்படுத்துகிறோம். சொல்லும் போது இந்த பதிகத்தை இது என்ன பதிகன்னா முதல் திருமுறை, 2வது பதிகம், 3வது பாட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எது தான் ஹெல்ப் பண்ணுது? நமக்கு அடங்கன் முறை தான் உதவி பண்ணும்.
விளக்கப்படுறதுல சொல்கிறது. அப்போ இப்படி தொகுத்தது பண்ணடைவில் தொகுத்தது அப்படின்னு வச்சாங்க. சாரி, இந்த வரலாற்று முறைன்னு வச்சாங்க. இது ஸ்தல முறைனா நாட்டு அடைவு. நம்ம தமிழ்நாட்டையே மொத்தம் பல நாடுகளாக பிரித்தாங்க. சோழ நாடு, தொண்ட நாடு, நடுநாடு, பாண்டி நாடு, மலைநாடு, ஈழ நாடு, வடநாடு அப்படின்னு வச்சாங்க. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ சோழ நாடு அப்படிங்கும்போது இந்த டெல்டானா திருச்சிராப்பள்ளிக்கு கிழக்க, அந்த பக்கத்தில் திருவாரூர் முத்துப்பேட்டை வரைக்கும், இந்த பக்கத்தில் கடலூர் சிதம்பரம் வரைக்கும், அப்படி முக்கோணமாக இருந்து பாருங்கள். இதுதான் இந்த டெல்டா. இந்த டெல்டா பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 தலம். அது கிட்டத்தட்ட 150 தலம் இது உள்ளே தான் இருக்குது. 274 அந்த சோழ நாட்டுக்குள்ளே தான் அதிகம். சரி, இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை கிளாஸிஃபை பண்ணு என்ன பண்ணாங்க, காவிரி நடுப்புற ஓடுது, காவிரி தென்கரை தலம், காவிரி வடகரை தலம்னு வச்சாங்க. அதில் எது முதல்ல வரும்? காவிரி வடகரை. அதில் எதை முதல்ல வச்சா? சிதம்பரம் தான் அதில் முதல்ல. நீங்கள் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் தான் இருப்பா? சிதம்பரம் தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் தலைமைத்தலம் எது? சிதம்பரம் தான். கோயில் அப்படின்னு இருக்குவாங்க. அது வழி அதுக்கே இருந்து தொடர்ந்து வரும். அப்புறம் தொடைநாட்டுத்தலம். தொடைநாட்டுத்தலம்னா சென்னை, அதாவது நம்ம விழுப்புரத்துக்கு மேலே, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, அதாவது திருவொற்றியூர், திருமுல்லைவாயில், பாடி, அதுக்கப்புறம் காளஹஸ்தி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் நமக்கு தொண்டைநாட்டு ஸ்தலம்னு பேர். நடுநாட்டு ஸ்தலம்னா திருவண்ணாமலை, அரையணி நல்லூர், இதெல்லாம் நமக்கு நடுநாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு பேர். அடுத்தது மலைநாட்டு திருத்தலம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. என்னது? அஞ்சைக்களம் அப்படின்னு பேர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாண்டி 14, பாண்டி நாட்டு க்ஷேத்திரம் நமக்கு 14 இருக்குது. எப்படி அந்த ஆர்டரில் நமக்கு வைத்திருப்பது? என்னென்ன பேர் இதுக்கு? ஸ்தலமுறை அப்படின்னு 3 முறை இருக்குது. நம்ம அதிகமாக கைக்கொள்வது அடங்கன் முறை தான். சரிதானே? இந்த அடங்கன் முறையில் மொத்தம் நமக்கு 23 பண்கள் கையாளப்பட்டிருக்கு. 23 பண் கையாளப்பட்டிருக்கு. இந்த 23 பண்ணை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன இப்போ தெரியும்? தேவாரத்தை எப்படி எளிதாக பாடலாம் என்பது தெரியும். ஒரு பண்ணுக்கு ஒரு அடையாள பதிகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்டப்பாடை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? அதில் நட்டப்பாடைனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். என்ன பதிகம் தெரியும்? தோளுடைய செவியன்னு தெரியும் இல்லையா? அப்போ நட்டப்பாடு தோளுடைய செவியன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நட்டப்பாடையில் அதே மாதிரி என்னென்ன பதிகம் இருக்குது அதெல்லாம் பாட முடியாதா? வா நீர்ப்பொழி மேகம் அப்படின்னு பாடுறார். இது கொடுங்கொன்றோம். இது வந்து இது 2வது கட்டளை. அது நான் முதல் கட்டளைன்னு சொல்லிட்டேன். பாடி தேவாரம் ஒன்று இருக்குது. அந்த பாடி தேவாரம் பார்த்திங்கன்னா தோடுடைய சிவன் போலவே இருக்கும். இப்போ தோடுடைய சிவன் எப்படி பாடணும் தெரிஞ்சுக்கிட்டால் பாடி தேவாரம் பாட முடியாதா? வலிதாயம் பாடலாம். சரிதானே? இதுதான் நட்டப்பாடை. இந்த நட்டப்பாடை என்பது இந்த காலத்தில் என்ன ராகமாக அறியப்படுகிறதுன்னா கம்பீர நாட்டை என்கின்ற ராகமாக அறியப்படுகிறது. கம்பீர நாட்டை. இதை பழங்காலத்தில் இதில் நாட்டை குறிஞ்சி என்று சொல்லுவாங்க. தொடக்கத்தில் பாடுறது. சொல்லுங்கம்மா. இல்லை, வேணாம். இந்த நட்டப்பாடை அப்படிங்கிறது கம்பீர நாட்டை அப்படிங்கிற ஒரு ராகம். இதை வந்து பழங்காலத்து நாட்டை குறிஞ்சி அப்படின்னு இதில் முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, பழங்காலம் இல்லை, பழங்காலத்தில் நட்டப்பாடை என்ன பேர் அப்படின்னா நைவளம்னு பேர். நைவளம்னு அந்த பண்ணுக்கு பேர் நைவளம். அதுதான் நட்டப்பாடை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சரிதானே? அது வேறு ராகத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா நம்ம தேர்னாலே கிடைக்காது டக்குன்னு. பன்னீசை. நாட்டக்குறிச்சியில் தான் அதை பாடணும் அப்படின்னு ஒரு இது உண்டு அதில். ஆனால் இப்போ தான் நட்டப்பாடையில் பாடுகிறார்கள். நைவளம் அப்படிங்கிறது பண்ணு. இப்போது அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ராகம் அது பண்ணு என்னென்னா கொல்லி என்பது.
கொல்லி. இந்த கொல்லியில் தான் அப்பர் சாமி பாடினாங்க இல்லையா? கூற்றாயினவாறு விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது. இது கொல்லி. இந்த கொல்லிக்கு உரிய ராகம் நவரோஸ் அப்படின்னு இப்போ அடையாளப்படுத்துகிறாங்க. நவரோஸ், அந்த ராகத்துக்கு பேர் நவரோஸ் அப்படின்னு பேர். நவரோஸ் நவரோஸ் நவரோஸ்னு பேர். அடுத்தது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பண்ணு இந்தளம் அப்படிங்கிறது. இந்தளத்து முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன், கேதார கவலைனே. அது மாயா மாளவ கவலை. மாயா மாளவ கவலை. மாயா மாளவ கவலை இந்தளத்துக்கு உள்ளது. கவுளையா? எனக்கு சங்கீத அறிவு அவ்வளோ தூரம் தெரியாது, லைட்டாக ஏதோ கொஞ்சம் ஒப்பேத்துவோம், அவ்வளோதான். கவுளை அதில் உள்ள ஒரு பேட்டர்ன் அது. துட்டு கோகல நீனு பாடுவாங்களே இங்கே திருவையாறில் கூட அந்த பஞ்சரத்ன கீர்த்தனை பாடும்போது ரெண்டாவது பாட்டு அதுதான் போடுவாங்க. மொதல் பாட்டு ஜெகதானந்த காரகா, ரெண்டாவது பாட்டு துடுக்கு கலை அதை பாடுவாங்க. அது கவுளை தான். அந்த கவுளையில் ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாயாமாளவ கவுளை. இதுதான் இந்தளம் அப்படிங்கிறது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானாரும் இந்த இரண்டு பண்ணையும் ஏன் முதல்ல பாடுனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இந்த ஞானசம்பந்த பெருமானார் இந்த பன்னிசை விஷயத்தை தன்னுடைய வழிபாட்டு நோக்கமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு முன்னோடியாக காரைக்கால் அம்மையார் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் முதல்ல பதிகம் பாடினது சாமி மேலே. அதனால் அம்மையார் தான் முதல்ல இசைமுறை கூட்டி பதிகம் பண்ணாங்க. அப்படி அவங்க முதல்ல பாடின திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எதில் அமைந்திருக்கிறது? நட்டப்பாடையில் அமைந்திருக்கிறது. கொங்கை திறங்கி நரம்பெழுந்து கொண்டு கண் வெண்பல் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல்கணை காலோர் பெண் பேய். இதெல்லாம் நட்டப்பாடை தான். தங்கி அலறு உளறு காட்டில் தாழ் சடையட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இது நமக்கு நட்டப்பாடை தான். அம்மையார் நட்டப்பாடையில் பாடின அந்த நடையை தான் ஞானசம்பந்தர் முதல்ல எடுத்துக்கொண்டு தோடுடைய செவியன் விடையேறிவோர் அப்படி பாடுவதாக அறிஞர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். அதேமாதிரி அம்மையார் பண்ண ரெண்டாவது பதிகம் திருவாலங்காட்டு மூத்திருப்பதிகம் ரெண்டாவது பதிகம் எட்டி இளவம் ஈகை சூறை காரை படர்ந்தெங்கும் இந்தளத்தில் பாடுறாங்க. கேதார கவலை அதில் மாயா மாளவ கவலையில் பாடுறாங்க. அதுதான் இவர் எடுத்துக்கிற பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அது சுந்தரமூர்த்தி சாமி தன்னை முன்னோடியாக அம்மனும் அம்மையாரை கொண்டிருக்கிறார்கள் என்று அறிஞர்கள்லாம் இசையறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். சரிதானே? இது சார்ந்த விஷயங்கள் இன்னும் மற்ற 23 பண்களில் மொத்தம் மீதி உள்ள பண்களை நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். மிச்சம் சாப்பிட்டு வந்துடுங்க.